106.5 FM. தோள் கொடுக்க தோழனும் தோள் சாய தோழியும் இருந்தால் அவர்களும் தாய் தந்தைதான். வணக்கம் and good afternoon. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலியா. எஸ் அஞ்சனா, ஒரு சூப்பரான வீக்கெண்டுக்கு அப்புறமா வந்தாச்சு. அண்ட் மனமார்ந்த நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அண்ட் ஸ்பெஷலி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே நான் என்னோட இந்த ஃப்ரெண்டுக்கு தான் டெடிகேட் பண்ணணும் அப்படிலாம் நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவை என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட், தம்பி ரொம்ப தொலைவுல இருக்கிறாரு, யூஎஸ்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் விக்கிக்காக நான் இந்த நிகழ்ச்சியை டெடிகேட் பண்ணிடுறேன். யார் விக்கி அண்ட் விக்கியோட நான் என்னென்ன கலாட்டாலாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கூட இந்த ஒரு விஷயத்துக்காக நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கோச்சுக்கிட்டே ஆச்சுனா அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நினைக்கிற மாதிரி விஷயம் இருக்கும். இப்ப நான் விக்கி கூட ஏன் ஒரு விஷயத்துக்காக கோச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நாங்க 2 பேரும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவன் ஒரு தடவை தெரியாம என் பேனாவை எடுத்துட்டு எங்க மிஸ் கிட்ட நான் எடுத்தேன்னு மாடி விட்டுட்டான். அதுல இருந்து அவன் மேல எனக்கு இப்ப வரைக்கும் கோவம் இருக்கு. பட் ஸ்டில் ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சில்லியா சப்பையான மேட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பெரிய கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் மனசார அஞ்சனாக்கு போன் பண்ணுங்க. 800-1065 நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கூட இப்படி கோச்சுக்கிட்டேன் அஞ்சனா, எனக்கு ரொம்ப இப்ப நினைச்சா கூட கஷ்டமா இருக்கு, எனக்காக ஒரு பாட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா தம்பி சொடல உங்களுக்காக கொடுப்பாரு. சோ இப்போ என்ன பாடல் உங்களுக்காக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஹிட் ஆஃப் த ஹார்ட் படத்துல அந்த ஃபியூச்சர் ஹிட் என்ன பாடல் அப்படின்னா, ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போட்டா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் வருது. கருத்துமிக்க பாடல், எல்லாருமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடல் தான். அண்ட் இப்ப நம்மளோட லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அஞ்சனா இன்னும் லைவ் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமர் ஆண்டாலும் பாபர் ஆண்டாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர்கள் இந்த பாடல் போயிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சு அஞ்சனா இப்ப லைவ்க்கு வந்தாச்சு. அங்க வாங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே மாதிரி நீங்க லைவ்லயும் எனக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கோச்சுக்கிட்ட விஷயம் பத்தி பேசலாம். சோ லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி ஜூட். ரேடியோ கிளி 106.5 FM. ஃபியூச்சர் ஹிட் சாங் ஆஃப் தி ஆர். இன்னைக்கு சர்ப்ரைஸ் கெஸ்ட் நம்மளோட நிகழ்ச்சியில இந்த பாட்டு செம்மையா இருக்கும். ஹாய் வணக்கம், வெல்கம். திஸ் இஸ் Facebook live from Radio Gilly 106.5 FM. இந்த பாட்டு செம்மையா இருக்கும். பிடிச்ச பாட்டு தானே. இந்த பாட்டுக்கு நடுவுல போன் அடிக்கும். அது அவர் எடுக்கிறாரு. பேபி ஆல் ஓகே, ஆல் ஓகே, ஓகே பேபி பை. சோ இன்னைக்கு வந்து பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எங்க ஆபீஸ் எப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஆபீஸ் தான். இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல எல்லா நாளுமே ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். அதனால இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. என்னடா இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கேக் சாப்பிட போறோம், அவ்வளவுதானே. வெரி சிம்பிள். ஏன்னா ராத்திரி போகும்போது கூட நீ எங்களுக்கு இன்னொரு கேக் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் எனக்கு சம்பளம் தான் இவங்களுக்கு வாங்கி கொடுத்து அது வேற விஷயம். நீ பின்னாடி நிக்கிற, நீ சைலண்டா இருக்க. இந்த இடத்துல லா 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 லா. ஆமாமா, நான் வேணா ஒரு இதை முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எல்லாரும் வந்து அடிமிட்டு எடுத்துருவேன். இங்க உன் முகத்தை காட்டிட்டு போவோம். இங்க திஸ் பகர் இங்க வாடி, இந்த முகத்தை நல்லா பாத்து, நல்லா பால்வடிற முகத்தை நல்லா பாத்து பிரதீபா மாறுற முகம் அதுதான். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்பவே நீங்க எனக்கு கால் பண்ணலாம். 800-1065 கால் பண்ணி அஞ்சனா இந்த ஒரு விஷயத்துக்காக நான் Hi baby, you reached? All well? Love you too. Bye. சாமையான சாங். அதாவது இந்த பாட்டுல அதுதான் பயங்கர ஹைலைட். அண்ட் எங்க என்னடா கொஞ்சம் கூட்டம் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டேவை நாங்க மட்டும் கொண்டாடினா அதுல ஒரு சிறப்பு இருக்காது இல்லையா. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான அப்படியே சூழ்ந்துள்ள ஒரு ஆபீஸ நாங்க தேர்ந்தெடுத்து அங்க மை ஸ்கூல் ஃப்ரெண்ட் சிஜு HL is watching. சிஜு எங்கடி இருந்த? ஹாய் சிஜு. சரி சிஜு கிட்ட நீங்க கோச்சுக்கிட்ட ஒரு
விஷயம்னா ஏதாவது கோச்சிக்கலாம் 2 தடவை அடி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டா சிஜு? அது நான் கூட ரெகுலரா வாங்குவேன். He's my school friend. So அந்தமான்ல he's a boy. He's a boy. I thought she's a girl. ஏய் அது டிஜி. இன்னொரு ரெஜின்னு ஒருத்தன் இருக்கான். சாரி என்னால முடியல. So anyway, Siju, hi. Hi Sultan. And Shri எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. வணக்கம். Thank you so much. எல்லாரும் வெல்கம் சொல்லிடுங்க. சங்கி மங்கி பேசலாம். யாருக்குன்னு தெரியல. யாருக்குன்னு தெரியல. I think that பிரதீப் நடுவுல வந்து பொசுக்குன்னு மனசு திறந்து பேசுறேன். நான் இன்னும் எங்கேயும் போல, பின்னாடி தான் இருக்கேன். மனசு திறந்து பேசுறேன். அடுத்து உங்களுக்காக என்ன பாடல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவன் இல்லை படத்துல இருந்து ஒரு சேட்டா சாங் வருது. அது சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆமா சோ இப்போதைக்கு லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க 800-1065 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க இலவச இலக்கம். நீங்க அத பத்தி சொல்லிடுறீங்களா? Yes, definitely. ஓகே சோ ஒரே நிமிஷம் இருங்க, லைன்ல ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். 800-1065 நீங்க கால் பண்ணுங்க, நம்ம ஆஃப் ஏர்ல பேசலாம். நான் அவளிலே பாடு போயிட்டு இருக்கும்போது தேன் குடிச்ச என்ன பாட்டு மாமா இது? தேன் குடிச்ச Yes, இப்போ உங்களுக்காக நம்மளோட FB லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேயும் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இந்த ஒரு விஷயத்துக்காக கோச்சுக்கிட்டேன் அஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல அலேக்கா தட்டி தூக்கலாம். இந்த காது தித்தோம், இந்த காது தித்தோம், இந்த காது தித்தோம் அப்படியே. ஏய் எங்க அந்த ஸ்டெப் இரு நீ கதக்குறியாடா? அந்த போன் எடுக்குறியா? சரி ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேச போறோம். அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட எத்த வச்சு கோச்சிட்டாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேசலாம். ஓ இவர் திஸ் மை அங்கிள். ஹலோ நல்ல ஷோன் கால் பண்ணிரேன் அந்த மனுஷன்ல. நான் ஏன் நல்லா இருக்கேன். ஹலோ வணக்கம் சஹானா. ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேரு? இது ஸ்ரீ. ஸ்ரீயா? இது ஸ்ரீ. பின்னாடி பேபி சவுண்ட் வந்தாலே அது ஸ்ரீ. இப்ப நம்ம ரைட்டா? சமடா இவன் எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிற பாத்தியா நீ? ஏன்னா அவங்க கால் எடுத்தோனே காதுமா லைன் கிடைச்சிருச்சுன்னா அவங்களோட 1.5 வயசு பாப்பாடுமா சொல்லுவாங்க. வெரி ஸ்வீட். ஸ்ரீ தானே இது? எஸ் எஸ் எஸ். வெரி நைஸ். ஹாய் ஸ்ரீ. ஹாய் ஃபயாஸ். சைடுல இங்க மெசேஜ் வந்துட்டே இருக்கு. சரி ஸ்ரீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நிவி. வெல்கம் வெல்கம். Thank you ஸ்ரீ. love you. சொல்லுங்க உங்க குழந்தை எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்காங்க. அவங்க தான் டெய்லி நான் வந்து நிவியோட ப்ரோகிராம் எல்லாத்துக்கும் காமிச்சு அப்பதான் சோறு விட்டுறாங்க. அதான் பாயிண்ட். ஏண்டாமா வைடா செல்லம். எல்லாத்தையும் காமெடி பண்ணி சிரிக்க வச்சுட்டே இருக்கீங்க. என் பொண்ணும் அதை பார்த்துட்டே இருக்கா. வெரி ஸ்வீட். அதாவது 1.5 வயசு குழந்தைக்கு நம்ம லாங்குவேஜ் காமெடி புரியுதுடா. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஃபேமிலியா வளரும் போதே ரேடியோ கிளி பார்த்து வளர்ற அந்த குழந்தை பிற்காலத்துல அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. Oh my god. சிறப்பு வெரி நைஸ். சோ ஸ்ரீ நீங்க இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை அப்படியே கழட்டி விட்டுருக்காங்களா? ஏன் முக்கியமான தருணத்துல ஏமாத்திட்டு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஒரு நாள் நைட்டு டின்னருக்கு வந்து என்ன விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு தோர்த்திங்க எல்லாம் போயிட்டு நம்ம இனமாடா நீ. செஞ்சுட்டு 2 years பேக் ஈவினிங் வந்து எல்லா ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஓகே எல்லாம் மீட்டப் பண்ணோம். சரி எல்லாம் வீட்டுக்கு போறோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பார்த்தா எக்ஸாக்ட்லி எல்லாம் சோறு சாப்பிட்டு 12 மணிக்கு மேல எல்லாம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் Facebookல அப்லோட் பண்றப்பதான் பாத்துட்டு சோறு முக்கியம் எதுவா இருந்தாலும். இல்ல அதுக்கப்புறம் போய் Facebookல அப்லோட் பண்ணிருக்காங்களே எவ்வளவு மனசு வேதனை போட்டுருப்பாங்க. துரோகம். ஆமாமா பயங்கர துரோகம் பண்ணிட்டாங்க. சரி எங்க போய் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நைஸ் க்வெஸ்சன். வெட்டி நடுவுல வச்சு அது 3 மாதிரி ஃபார்ம் பண்ணி நான்வெஜ் வச்சு ஒரு வெட்டு வெட்டினாலுங்க பாருங்க. அப்பா சாமி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க தான் ஸ்ரீ. என்ன ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ் டு யூ. பட் இது எவ்வளவு பேர் குரூப், என்ன மாதிரியான கேங் நீங்க? ஆக்சுவலா காலேஜ்ல படிக்கிறப்போ இது வந்து செம ரவுடி கேங் தான். ஓகே எந்த காலேஜ் நீங்க? எந்த காலேஜ் நீங்க? நான் செங்குந்தர் இன்ஜினியரிங். என்ன இன்ஜினியரிங்?
செங்குந்தர். செங்குந்தர் காலேஜ் இன்ஜினியரிங். அப்படியா? இது எந்த இடத்துல இருக்கு ஜி? உங்க ஏரியாவா? அந்த அந்த திருச்செங்கோடு ஏரியால இந்த காலேஜ் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு வர வர அஞ்சனாவோட கேள்விப்பட்டிருக்க நீ நிறைய என்ன? அஞ்சனாவோட ஐக்யூ லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப டக்குனு வந்து இன்ஜினியரிங் எல்லாம் போலாம் அப்படின்னா சரி நம்ம இங்க இது என்ஆர்ஐயா அதனால கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்காது கவுன்சிலிங்ல இல்ல அப்படிதான் போகணும்னு பிளான் பண்ணோம். அப்ப எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் தேடிட்டு இருக்கிற வேளையில செங்குந்தர் திருச்செங்கோடுன்ற ஒரு காம்பினேஷன்ல அது என் மண்டைக்குள்ள உட்கார்ந்து. Is it? பட் நான் இன்ஜினியரிங் படிக்கல. I didn't do that mistake. ஏமா? குடுக்கல சீட்டு குடுக்கல. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு ஐக்யூ லெவல் ஏதாவது இருக்கும். ஐக்கு தம்பி ஐக்கு லெவல் இருக்கணும். எங்கயோ போயிடு தம்பி நீ. அந்த ஐக்யூ அவட்ட இல்ல. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா ஸ்ரீ we really feel very sorry for you ஸ்ரீ. சிக்கன் முட்டை சாப்பிட்டுருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய துரோகம் அது என்ன? அவங்க என்னன்னா சாப்பாடு ஊட்டிட்டு வந்துட்டீங்க நீங்க அதானே? ஊட்டில வந்துட்டேன். Very nice ma. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு ஏதாவது தனுஷா. தனுஷ். ஓ தனுஷ் சாங். ஓகே தனுஷ் சாங் கண்டிப்பா கொடுத்துடலாம். Thank you so much ஸ்ரீ நீங்க கால் ஸ்ரீ ஸ்ரீ I have to ask you தனுஷ் பிடிக்குமா உங்களுக்கு? Happy Happy friendship day to all. friendship day to you dear. டே என்ன ஏன் தனுஷ் பிடிக்கும்னு கேட்டிருந்தேனே. தனுஷா பிடிக்கும்னா இல்ல அவரோட ஹேர் ஸ்டைலால Oh my god. நான் நினைச்சேன் நீங்களும் என்ன மாதிரி ஒருவேளை அவரோட ரொமான்ஸ் சீன் பிடிக்கிறனால. தளபதி ஃபேன் அதனால. ஓ ஓகே ஓகே. she is an LA Thalwali fan. இல்லையா? ஓகே. இங்க நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காருல. இளைய தளபதி ஃபேனா? ஆமா. அப்படியா? யார்? எனக்கே தெரியாது. அப்படிதானே? அப்போலாம் ஐயோ அவர் வந்து எல்லாருமே தளபதி எல்லாரோட ஃபேன் அவரு. சரி ஸ்ரீ ரொம்ப நன்றி. நீங்க போய் புள்ளைக்கு பத்திரமா நல்லபடியா அது அவங்களே பாத்துக்குவாங்க. அது அவங்களே பாத்துக்குவாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா கண்டினியூஸா நீங்க லைவ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த குழந்தை நம்மள பார்த்து வளரணும் அப்படிங்கிற பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு நைட் சாப்பிடலாம் சொல்லுங்க. TN1065 லைவ். அது அவங்க சொல்லணும்னு கூட தெரியல. பிரதீப் டா அப்படின்ற ஐயோ அவனா. இவங்க மாதிரி நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணணும்னா 800-1065 இம்மீடியட்டா நீங்க வந்து போன் பண்ணணும். அப்படியே பச்சக் பச்சக் அது ஏன் பயப்படக்கூடாது. இப்போ வந்து ரேடியோல பாட்டு ஓடிட்டு நேரம் நீங்க அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி பாட்டுலாம் அடிக்கடி வரும். அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகுது. அது நீங்க ரேடியோல கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க. அந்த காலர் கிட்ட பேசலாமா? பயங்கரமாமா உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான். ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறது? முஸ்தபா. முஸ்தபா எப்படி முஸ்தபா நீங்க கரெக்டா ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு இப்படி ஒரு கோஇன்சிடென்ஷியல் பேரை வச்சிட்டு கால் பண்றீங்க. ஓகே ஸ்லிப். முஸ்தபா அவரே கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. முஸ்தபா நீங்க லைன்லயே வெயிட் பண்ணுங்க. இப்ப அப்படியே நம்ம ரேடியோல பேசுறோம். ஓகேவா? சந்தோஷம்பா. தயவு செஞ்சு பேசுறீங்க. அமைதியா பேசிருங்க. இருக்காதீங்க. only for 2 customers. இந்த ப்ரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/Radio Gilly. 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா பண்ணா அதுக்கு மேல இப்ப என்ன நடக்குது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப இந்த சீட்டை வச்சுட்டு நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்ப நிவியும் என் கூட இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிற ஒரு காரணத்தால செம்ம ஜாலியா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் டே போய்கிட்டு இருக்கு. என்ன நிவி வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு வரணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டது தப்பா? சொல்லுவா தப்பா? தப்பு இல்ல. ஆனா கீழே காலட்ட மாட்டேங்குது. அது ரொம்ப தப்பா இருக்கு. பாரு நீ வந்து இங்க இருந்து நேர புர்ஜ் கலிஃபா அப்படியே ஒரே ஹைட்ல சோஃபா பார்க்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துல எக்ஸாக்ட்லி இங்க என்ன நடக்குதுன்னு புரியாதவங்களுக்கு நீங்க 1 2 3 லைவ் வந்து தம்பி ஹெல்ப் பண்றாடே 1 2 3 லைவ் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது நடக்கல சரி அது விட்டுருவா வந்துருச்சு கீழே வெற்றிடுவா. இப்பதான் கால் தரக்கி எட்டுது. நான் இப்பதான் நிக்கிறேன். இனிமேதான் உங்ககிட்ட சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கறதுக்காக நாங்க இன்னைக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க கோச்சிட்டு இருக்கீங்களா? இப்பதான் ஸ்ரீ வந்து சொன்னாங்க என்ன கழட்டி விட்டுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, அதுவும் சிக்கன் சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. சோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? ஆனா கேட்டு இமீடியட்டா ஒரு காலர் லைன்ல வந்துட்டாரு. ஹலோ வணக்கம் ஜி, உங்க பேர் சொல்லுங்க. முஸ்தபா. வாவ். சொல்லுங்க முஸ்தபா, நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்கீங்களா? எல்லா ஃப்ரெண்டு மேலயும் கோவப்படுறேன்.
எவனையும் விட்டு வச்சது இல்ல. எந்த ஒரு காரணம்? வாட் இஸ் தட் ரீசன்? இல்ல காரணம் இல்ல, சும்மா கோவப்படுறதானே. ஏதாச்சும் பேசிட்டு இருக்கும் போது பேசுறது அப்படின்னா பிடிக்கலாம் அடிச்சிட வேண்டியதான். அதாவது எங்க ஆபீஸ்ல நடக்கிறதுலாம் நீங்க பண்ணக்கூடாது. இல்ல அது ஆபீஸ்ல இல்ல, பொதுவா நடக்கிறதானே. பொதுவா நடக்கிறதானா? சரி ஓகே. அப்ப ஏதாவது இந்த பர்டிகுலர் ரீசன்காக தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கோச் போய் அப்படிலாம் கிடையாது. இல்ல ரீசன் தான் இல்ல, தப்பா ஒண்ணும் சண்டை இல்ல, நார்மலா பேசிட்டு சும்மா ஜாலியாவா மச்சான் பூ மச்சான் அப்படி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஃபைட்ஸ். ஓகே முஸ்தபா, மிக்க நன்றி நீங்க கால் பண்ணி இவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் சொன்னதுக்கு. இப்ப அவர் மாதிரியே இன்னொரு காலர் ஒருத்தர் லைன்ல இருக்காரு. ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். யார் பேசுறது? மும்தாஜ் பேசுறேன். மும்தாஜ். வணக்கம் மும்தாஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன். இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு அஞ்சனாவை? வெரி நைஸ். பாக்காதவங்க நீங்க இல்லமா Facebook லைவ்ல வந்து உங்களை பாக்கலாம்ல, அதுக்காக சொன்னேன். மும்தாஜ், உங்க ஃப்ரெண்டோட என்னைக்காவது நீங்க சண்டை போட்டிருக்கீங்களா? கண்டிப்பா சண்டை போடுவேன் மேடம். சண்டை போடல, அதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? அப்ப நான் ஷார்ஜால இருக்கேன், அவ துபாயில இருக்க, கேட் மீ பாவோ. ஓகே ஓகே. சோ அதனால ஷார்ஜா துபாய்க்கு நடுவுல நீங்க போய் சண்டை போட்டு வேற வரீங்க. எங்க நடக்கும் இந்த சண்டை எல்லாம்? அந்த E311 எங்க நடக்குது? ஸ்கூல்ல படிக்கும் போது. ஓகே ஓகே ஓகே, வெரி நைஸ். என்ன பேரு உங்க ஃப்ரெண்டோடது? அவங்களோட பேரா சுமையா. சுமாயா. ஓகே சுமாயா. அடிக்கடி எந்த விஷயத்துல சண்டை போட்டிருக்கீங்க? எக்ஸாம்ல சண்டை போடுறேன். எக்ஸாம்ல பிட் பாஸ் பண்ணலனா சண்டை போட்டுருக்காங்க பாருங்க. ஏய் சேம் பெஞ்ச். நீ நான் வந்து நோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. வெளிய வந்துருச்சு. நான் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க யாராவது சில பேர் படிக்காம வந்து ஹெல்ப் பண்ண அஞ்சனா அப்படின்னு சொன்னா நான் நல்ல மனசோட ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியா? எப்படிமா? ஹெல்ப். Oh, thank you, Sahana. So sweet. ஒரே ஒரு கேள்வி, இது அவுட் ஆஃப் தி சிலபஸ் தான், பட் இருந்தாலும் கேட்டிருக்கேன். எக்ஸாம்ல பிட் அடிச்சிருக்கீங்களா? இல்ல வீட்டுக்கு போனீங்களான்னு கேக்கல, பிட் அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். வழுப்புறாங்க. ஆமா ஆமா, என்ன ஒரு பெருமை. வெரி நைஸ். விளங்க மாட்டேங்குது. ஐயோ பாவம் புள்ள. நோ கன்ஃபியூஷன். இப்ப வந்து யாருக்காக பாடல் வருது அப்படி ஸ்ரீ சிக்கன் என்ன விட்டுட்டு சாப்பிட்டாங்கன்னு ஃபீல் பண்ண ஸ்ரீக்காக ஒரு தனுஷ் பாடல் வருது. உங்களுக்கும் பிடிச்ச பாடல் இம்மீடியட்டா கேட்கணும் அப்படின்னா என்ன இப்ப பாட்டு போகுது, இப்ப எப்படி நான் பேச முடியும் அப்படின்னா இப்பயும் நீங்க பேசலாம். நம்மளோட 123 FP லைவா போய்கிட்டு இருக்கு. சோ இம்மீடியட்லி கால் மீ 800-1065. ஜாலியா பேசிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். Radio Gilly 106.5 FM இல் Gilly Song of the Hour. இம்மீடியட்டா கால் பிக் பண்ண போறோம். எஸ். சோ அதனால என்னன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படியே லைட்டா கழட்டி விட்டவங்க, அவங்கள ஏதாவது ஒரு தருணத்துல ஏமாத்தினவங்கள, ஃபிகரை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போனவங்க, இந்த மாதிரி நீ பேசலாமா? பேசலாம். ஹலோ வணக்கம், யார் பேசுறது? ராக் சுல்தான். சொல்லுங்க ராக் சுல்தான். யா யா we are a உப்மா family, you know. ஏய் ஏதாவது சொல்லு, கமெண்ட் பண்ணி நீ வாடி கமெண்ட் பண்ற. நான் வந்து ஃப்ரெண்ட் வந்து துபாய்க்கு அவன் போயிட்டுல இருந்தான், துபாய்க்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டான். அப்படியா வந்துட்டு நிறைய இடங்கள் நான் சுத்தி காட்டியிருக்கேன் அப்ப துபாயில இருக்க சொல்ல. ஓகே. அப்போ நான் ஊர்ல போயிட்டு இருக்க சொல்ல அவன் புறா கடை வச்சிருந்தான். புறா கடை? போயிட்டு புறா குருவிகள்னா புறாக்கு புறா சப்போர்ட் பண்ணும் அதுவா? இல்ல இல்ல ஃப்ரெண்ட் வந்து கேட்டாப்புல, அவன் ஃப்ரெண்ட் வச்சிருக்காப்புல எனக்கு அந்த புறா வைத்தாங்க. அப்ப அவரை கூப்பிட்டு போறேன், அவன் எனக்கு தரல. அவன் அச்சோ அப்புறம் அந்த புறா உங்களுக்கு தெரியாது, அதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு மாதிரியா பேசிட்டான். அச்சோ அது வந்து மனசு வருத்தப்படுற மாதிரி வந்து சுல்தான் பேசிட்டார். சுல்தான நண்பர் பேசிட்டார். அதோட வந்து அவர் பக்கத்துல உள்ளவருக்கு தெரியும் அந்த ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு அதாவது ஒரு உதவிகள் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு. இப்ப இங்கதான் இருக்கான். வந்து நான் ரசகமா அவனும் ரசகமால இருக்கான். ஒரு லீவ் நாளையில கூட வந்து வர
ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி கேக்குற? அது ஒரு புறா விக்ரம் வேதால இருக்கிற ஐயோ அது யார் ஃபிகர்னு வாயில வருது அந்த ஆக்ட்ரஸ் பேர் என்னமா வரலட்சுமி அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு புறாவுக்கு அக்க போறாங்க. அவர் குருவின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா என் மனசை டச் பண்ணிருச்சு. வேற டிபார்ட்மெண்ட் பட் சேம் ஃபேமிலி. சரி அதெல்லாம் அந்த அந்த சண்டே எல்லாம் டக்குன்னு வந்துட்டு போயிடுச்சோமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சும்மா நீங்களே விளையாட்டுக்கு பண்ணு. இப்ப பாருங்க நாங்க அஞ்சனா வச்சு விளையாடுவோம். இப்போ விளையாட்டு மட்டும் பண்ணக்கூடாது, சும்மா ஜாலியா அப்படி நாங்க விளையாடுறது. பட் இருந்தாலும் சுல்தான் தானே அவரு ராக் சுல்தான். அவங்க எல்லாம் பார்சல் பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்கோம். பார்சல் வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிருக்கோம். அது இது அண்ணன் கேரக்டர், தம்பி கேரக்டர். கொஞ்சம் கூட்டுக்குள்ளமா இதான் தம்பி கேரக்டர். அடுத்து இது பெரிய அண்ணன் கேரக்டர். ஐயோ நீங்க எங்களை Facebook லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கொடுமையை நீங்க இப்ப பாத்துருக்கலாம். ஜி என்ன ஜி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இருக்கீங்களா? ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படி பேசிக்கலாம். அவர் அதெல்லாம் அந்த ஒரு பக்கம் லைவ் பாத்துட்டு இருப்பாரு. அப்படிதானே ராக் சுல்தான்? பாத்தியா? சரி கவலைப்படாதீங்க. இத வந்து இன்னொரு 2 ஹவர்ஸ்ல வந்து நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க அங்க வந்து பாருங்க. ஓகேவா? சந்தோஷம் சந்தோஷம். நல்லபடியா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு யூ சுல்தான். அவன் புறா குடுக்கலன்னா என்ன, எங்க சைடு வாங்க, நாங்க உங்களுக்கு புறா பிரியாணியே குடுக்குறோம். இந்த கமிட்மெண்ட் நீங்க எனக்கு கூட இத்தனை நாள் கொடுத்தது உனக்கு வேணுமாடா? நல்லா இருக்கும். நான் ட்ரை பண்ணதே இல்ல. அது காக்காவா புறா? I am a foodie baddie வேற. foodie baddieக்கு அடுத்து ஒரு காக்கா பிரியாணி பார்சல் அப்படின்ற மாதிரி. சோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரேடியோல பேசுறேன். அது நான் பேசுறது ரேடியோல கேக்கும். நீங்க அந்த சவுண்ட குறைச்சீங்கன்னா உங்க காது ஜவ்வு கிளியாம இருக்கும். ரெடி 1 2 3 Rama Dubai We Care Express என்ன பண்ணணும்? இமிடியேட்டா கால் பண்ணீங்கன்னா நீங்களும் என்கிட்ட எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அஞ்சனா, என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் இப்படி கோச்சுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி சொல்லலாம். So don't waste time. in 20 seconds தான் உங்களுக்கு டைம் இருக்கு. 800-1065 and 1065 க்கு அஞ்சனா நீங்க போன் எடுக்க மாட்டீங்க, போன் எடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடணும் அப்படினாலும் 1065 க்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகே நான் பேச போறேன். இமிடியேட்டா கால் பண்ணுங்க. ஓகே இந்தா 106.5 Radio Gilly. and இப்போ உங்களுக்கு கிளாசிக் கலெக்ஷன் வரப்போகுது. யாராவது இளையராஜா பாடல் கேட்கணும் அப்படின்னா you can call. Only on Radio Gilly 106.5 FM. 1:32 ஆகிட்டு இருக்கு. அஞ்சனா கூட தான் இன்னைக்கு 1 2 3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டேவை நாங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட உத்ரா, ஹாசினி, அருண் இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக ஒரு ஆபீஸ் சூஸ் பண்ணி அங்க வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு அப்படி கேக்கும் கையுமா ஆஜராயிட்டாங்க. அந்த சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு ஈவினிங் வழங்கப்படும். அண்ட் இப்போ நம்ம இன்னைக்கு 1 2 3 எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதே ஃப்ரெண்ட்ஸ பத்தி தான். இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ பத்தி ஜாலியா பேசலாமேன்னு ஒரு ஆசை தான். நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாரு. அவர் எந்த ஒரு விஷயத்துக்காக ஃப்ரெண்ட் கிட்ட லைட்டா கோச்சுக்கிட்டாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? ஹாய். Hi Nimi. ஹாய், how are you? உங்க பேர் என்ன? என் பேர் சாம். ஷாம். சாம். ஷாம் SHAM கரெக்ட்டா? AAM. வெரி நைஸ். ஷாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு யூ. Yeah, it's the same ma'am. Thank you. ரொம்ப சூப்பரா இருக்குறோம். உங்களோட ப்ரோகிராம் எல்லாமே சூப்பர். நன்றி. Thank you. இருந்த நைட் மிஸ்யூல இருந்து எல்லாமே நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சூப்பர். தாரணி கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பா. Okay. உங்க லைன் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. நானே எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லஞ்ச் பிரேக்ல ட்ரை பண்றேன். என்னங்க சாம், நீங்க வேற அன்னைக்கு வந்து ஐயோ ஒரு விஷயம், ஒரு வேலைக்கு கால் பண்ணி எனக்கே லைன் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க என்னமா லைன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இது சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா நான் டெய்லி எங்க போன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். போன் கிட்ட அதாவது நான் பேசுறேன். வேற என்ன பண்றது? மனசு வருத்தம் தாங்க முடியல என்னால. அப்படியா? அப்ப நீ அந்த பட்டாம்பூச்சி கிட்ட எல்லாம் பேசுவியா? உனக்கு என்ன ஆச்சு? உன்னை வெளிய அனுப்பிச்சிட்டாங்களா? இது ஜூலை மந்த். நோ, நான் அவ்வளவு பேச மாட்டேன். சோ உங்களுக்காக கேசட் கலெக்ஷன் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நீங்க மக்கள் கொடுக்கணும். நிறைய பேர் எங்களுக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. இன்னைக்குதான் ஃப்ரெண்ட்ஷிப் டேயா அப்படின்றது இன்னைக்கு
ஃப்ரெண்ட்ஷிப் டேயா அப்படின்றத அவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலி பார்க்க போனா நீங்க எங்கள்கிட்ட கேக்குறதோட கூகுள்ல போய் ஃப்ரெண்ட்ஷிப் டே 2017 எப்போ அப்படி ஏதாவது 2017 ஃப்ரெண்ட்ஷிப் டே எப்போ அப்படின்ற மாதிரி நீங்க கேளுங்க. அது ஒரு டேட் கொடுக்கும். அது இன்னைக்கா இருந்தா இன்னைக்கு தான் நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு சர்வதேச நண்பர்கள் தினம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நம்ம இன்டர்நேஷனல் ரேடியோ, இன்டர்நேஷனல் சேனல் இல்லம்மா, நீங்க தமிழ்ல பேசலானே. அப்ப இங்கிலீஷ் பேசினாலும் we are தமிழன்டா. See, that is what from the beginning I am telling. saying okay. அதாவது பிரதீப் ஃபீல் பண்றாரு அவரோட ஃபாரின் guy அப்படின்னு. இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசலாம்னு ஆசைப்படுறேன். ஹலோ. ஏன் அப்படி எக்கோ வருது அப்படின்னா வாஸ்து பிரச்சனை, ஸ்டுடியோ சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க ரேடியோ ஆன் வச்சிருக்கீங்க. தலைவரே ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? வணக்கம். ஆர்ஜே அஞ்சனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வணக்கம். யார் பேசுறது? உங்க பேர் சொல்லுங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா வாய்ஸ்? தாமரை கண்ணன். Wow, தாமரை கண்ணங்கள். He is the winner of 123 live. சொல்லுங்க தாமரை கண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸ்கிரின்ச் நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க. மேடம் கண்டிப்பா. நிருபி மேடம் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லிடுங்க. Same to you. நண்பர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே, வெரி ஸ்வீட். ஹரிராம் குமார் எப்படி இருக்காரு? அவருக்கு நான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொன்னேன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா 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 உங்க நண்பர்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. அண்ட் தாமரை கண்ணன், நீ வாய்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா மேடம், உங்கள்ட்ட தான் பேசுறேன். உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லி தான் நான் கால் பண்ணேன். வெரி நைஸ். தாமரை கண்ணன், உங்களுக்காக ஒரு வீடியோ ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெடிகேட் பண்ணி உங்களுக்கு அர்ப்பணிச்சு அதை நாங்க கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவோம். என்னன்னா அது பாதி எடிட் ஆனதை நாங்க பார்த்ததுல நீ காலையில சிரிச்சிருக்கீங்க. பக்கத்து ஆபீஸ்ல இருந்து ஓடி வந்துட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டு. ஆக்சுவலி என்னன்னா இது நாங்க நேத்தே பாத்துட்டோம். உனக்கு தான் காலையில, ஆமா உனக்கும் கிருஷ்ணுக்கு மட்டும் தான் காலையில நாங்க காமிச்சோம். அண்ட் காமிச்சதுல வெளியில நின்று நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம் எவ்வளவு தூரம் அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னு. செமையா ரியாக்ட் பண்ணாங்க. சோ தாமரை கண்ணன், அடுத்த ஸ்டார் நீங்க தான்மா. ஓகேங்களா? சோ அதனால அவர் பார்த்த பிறகு இவரு தேங்க்ஸ் சொல்வாரான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாரு. உங்களுக்காக இப்போ கேசட் கலெக்ஷன்ல ஒன்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ் காதல் ஓவியம் படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. இளையராஜா ரசிகர்கள் எல்லாரும் கேட்டு அப்படியே 123 லைவ்லயும் FBலயும் இணைஞ்சிருங்க, நம்ம பேசலாம். 106.5 FM. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு கேள்வி நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில டைம் லைட்டா கொஞ்சம் கடுப்பேத்திடுவாங்க. அப்படியே சில டைம் கடுப்பேத்துவாங்க. எங்கள மாதிரி இல்ல, அவங்க நல்ல மீட்டிங் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஆமா கரெக்ட். முதல்ல அத பத்தி பேசுங்க. அத பத்தி நீங்க பேசுவீங்க. நானும் ஆரம்பத்துல இருந்து வெயிட் பண்றேன். யாரையோ கேள்வி கேக்குறீங்க, நீங்க ட்ரிகர் பண்றீங்க. இது தப்பு. ஆனா பிரதீப், நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்த பிறகு எந்த சேர்த்து நீ சாப்பிட்ட பாத்தியா அது அந்த கோவத்துல நீ எனக்கு வாங்கி கொடுக்கலன்ற கோவத்துல இன்னும் 2 கிடைச்சிருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். பட் என்னன்னா சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள கோவப்படுத்துவாங்க. மீட்டிங்ல சொல்லுவாங்க, ஆமா சிட்ட பாஸ் பண்றா பிட்ட பாஸ் பண்றா அப்படின்னா பாஸ் பண்ணிட மாட்டாங்க. அந்த இடத்துல நமக்கு சுள்ளுன்னு கோவம் வரும். அந்த ஃபிகர் நம்பர் குடுறா அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ட் ஜி, இல்லனா அவங்க அத வாங்கிட்டு போய் கரெக்ட் பண்ணிடுவாங்க. மச்சான் நீ லைவ் பாத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா, தயவு செஞ்சுடா. சோ அதனால காலர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கிட்ட இமிடியேட்டா பேசலாம். ஆமா. ஹலோ. நெக்ஸ்ட் காலர். பிரதீப் ட்ரிகர்னா டி நகர்னா என்ன ஜின்னு கேட்டிருக்காரு. டி நகர் ட்ரிங்கர்னா என்னன்னு கேட்டிருக்காரு. ஜி என்னோட உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது ஆன் பண்ணதான் உங்களுக்கு கேக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம். வணக்கம் நிவியா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப கியூட்டா இருக்கேடா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வெரி நைஸ். உங்க பேரு? சானா பேசுறேன். சானா இப்பதானே பேசுனீங்க? இப்பதான் நான் கால் பண்றேன். அது மும்தாஜ். மும்தாஜ். நம்ம ரெண்டு பேர் பேரை மாத்தி சொல்றோமா? இட்ஸ் மும்தாஜ். ஸ்பெல்லிங் இப்ப சொல்லுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சாரிங்க, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு யூ டுடா. வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. சோ உங்க ஃப்ரெண்ட் யார் அது? என் ஃப்ரெண்ட்னா அபி சுதர்ஷன் சொல்லுவாங்க. எல்லாம் சுதர்ஷன் சொல்லுவாங்களா? அப்ப நீங்க என்னன்னு சொல்வீங்க? நான் அபின் தான் சொல்லுவேன். நீங்க அபின் சொல்வீங்க. வாவ், ஐ That's a லைக் இட். nickname. அபித்துக்கு சலாம் போலாம். Thank you. என்ன சொல்றது, எல்லாத்தையும் கோயிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டாக்கா. எதுவும் கோயிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாலும் சாரி கேட்டுருவோம். ஓகே ஓகே. அதாவது நீங்க கோவப்படுற அளவுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு, நல்ல பையன் அப்படின்றது. பின்ன அவர் பத்தி ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணவே இல்லையே. அப்படியா? அது கோவம்ன்ற
விஷயத்த பத்தி அவங்க அவள தெளிவா பேசுறாங்க இல்லையா சஹானா? ஆமாக்கா, சரி சஹானா. வெரி நைஸ். உங்களுக்கு மட்டும் இல்ல, அபிக்கும் சேர்த்து நாங்க வந்து இன்னைக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொன்னோம் அப்படின்றத நீங்க சொல்லிருங்க. நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சொன்னோம். வாய் பயங்கர ரோலிங் இருக்கு. Thank you so much. Thank you so much. Thank you so much. இந்த மாதிரி இந்த ஒரு வேலையில நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அப்படிதான் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஓகே, அந்த ஃப்ரெண்ட் பேர் வந்து சரண்யா. அவளை வந்து நாங்க செல்லமா நார்னியா அப்படின்னு கூப்பிடுவோம். மேல சொல்லுங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இதே மாதிரிதான் அந்த எக்ஸாம்ல பிட்டுன்ற விஷயத்துலதான் நிறைய நட்பர்களுக்குள்ள பெரிய பிளவு ஏற்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வை யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் திஸ். என் ஃப்ரெண்ட் எப்படின்னா இந்த நேரத்துல ஐ டோன்ட் நோ சந்தியா இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ், நீ பாத்துட்டு இருக்கியா அப்படின்றது தெரியல. ஆனா அதாவது நான் உள்ள உட்காந்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது வெளியில போய் மொபைல்ல ஒன்னொன்னா டைப் பண்ணி உன் கை கடுக்க டைப் பண்ணி அனுப்பிச்ச பாத்தியா நீ? என் செல்லா குட்டியே, என் தெய்வமே, என்ன பாஸ் ஆக்குன அறிவு செல்வமே, உனக்குலாம் நான் என்னடா எப்படி கைமாறு பண்ண போறேன்? நான் என்ன சொல்லுவேன்னா, அவ அப்படிதான் ரொம்ப அவனுக்கு அதை படிச்சுட்டு வரல. எக்ஸாம்க்கு வேற எக்ஸாம் மாத்தி படிச்சுட்டு வந்துட்டா. இங்கிலீஷ்க்கு தமிழ் எக்ஸாம் படிச்சுட்டு வந்துட்டா. சரி, நாங்க என்ன பண்ண, சரியோ பாவமே நம்ம தோழியாச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பிட்டெல்லாம் எடுத்து கொடுத்து நாங்க கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து கையில கொண்டு போய் கொடுத்தா அந்த பக்கி என்ன சொல்லிடுச்சுன்னா, நான் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நானே எக்ஸாம் எழுதி பின்னாடி இருக்கவங்களுக்கு பாஸ் பண்ணிருக்க வேண்டியது. அது என் ஃப்ரெண்ட் இல்ல, அது மை எனிமி. அதனால நான் கொடுக்கல. அந்த நேரத்துல என் மனசுல ஒருத்தர் அப்படியே ஆணி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு. தேவையா உனக்கு, இது தேவையா? இப்படி ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு தேவையா? இப்பதான் ஆணி சொல்லிருக்கேன், வரட்டும் நானே அப்படின்ற கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க அதை. சோ இந்த மாதிரி மனக்கவலைகள் குமுறல்கள்லாம் எனக்கு இருக்கு. சோ உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஒருத்தர் கால் பண்ணி இருக்கிறார். என்னஜி இப்படி பண்றீங்களே? ஹலோ ஹலோ இல்ல மைக் ஆன் பண்ணாதான் உங்களுக்கு கேக்கும். ஹலோ நோ பேசுறாரு. ஹலோ வணக்கம் ஜி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பத்மநாபன். உங்களை செல்லமா பத்து தானே கூப்பிடுவாங்க. ஹாய் பத்மநாபன், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு யூ. வெரி நைஸ். சோ பத்மநாபன், நீங்க சொல்லுங்க. அங்க மியூட்ல வச்சா அங்க கேட்கவே கேட்காது. நான் வந்து எப்படி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பத்மநாபன், நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் என்னைக்காவது அப்படியே கோச்சிருக்கீங்களா? என்னைக்காவது அப்படியே டீல்ல விட்டு போயிருப்பாங்க, பத்மநாபன் தானே போறோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது அப்படியே போயிருக்காங்களா? உங்களுக்கு இப்படியா? பத்மநாபன் அப்படின்ற இந்த பேர் சொன்னதுக்கே அவங்க பயந்துருக்கணும். என்ன இப்படி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னவா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலாம். பத்மநாபன், எங்க இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் எஸ்கேப். இதெல்லாம் இங்க இருந்தாங்க, நாங்க இந்நேரம் வாண்டி ஏறி போய் அவர் தப்பிச்சு ஓடி வந்துட்டாரா? சோ என்ன பண்ணாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சும்மா பேசிட்டு இருந்தாலும் ஒன்னும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு அப்பாவி குழந்தைன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த ஹிந்தில வந்து தால் பாத் அப்படின்னு சொல்லுவாங்களே விளையாட்டுல, இது நான் ஒரு ஹிந்தி அதெல்லாம் படிக்கிறதுல I only did பிராத்மிக் இன் மத்தியம், அதோட நான் ஹிந்தியை வாஷ் பண்ணிட்டேன். அது என்னன்னே எனக்கு தெரியாது. எனிவே பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு பத்மநாபன், நாங்க உங்களை ஆட்டத்துல சேர்த்துக்கிறோம், ஓகேங்களா? எங்களோட விளையாடுவாங்க. எங்க நானும் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். சரி, இதுல என்ன இருக்கு? அடுத்த தடவை அனுப்புங்க, அது ஆட்டமா இருந்தா நாங்க சொல்லி அனுப்புறோம், ஓகேங்களா? ஒரு நிமிஷம். நீங்க டெய்லி ஏதாவது கொஸ்டின் கேட்பீங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. நான் என் பேரும் இருக்கும், எனக்கு அப்புறம் உள்ள பேர் வச்சுப்பீங்க, எனக்கு ஒரு பேர் வச்சுப்பீங்க, என் பேர். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான நேமா இருக்கிற ஒரு காரணம். பயம் பயம் பயம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன உங்க பேரு சொல்ல அப்படிதானே? பத்மநாபன் 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 பத்துக்குட்டி. இனிமே ரேடியோ கில்லி டீம் ஃபுல்லா உங்களை பத்துக்குட்டின்னு தான் கூப்பிடுவோம், ஓகேவா? சரி பாப்போம். சரி பாப்போம், நீங்க என்னதான் பண்றீங்க நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்ன அப்படி கூட்டது கிடையாது, நீங்களாச்சும் கூப்பிடுங்க ஃபீல் பண்றாரு. அப்படியா பத்மநாபன்? எப்படி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்ன அப்படி கூப்பிட்டதுல நீங்களாச்சும் கூப்பிடுங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? கேர்ள் ஃப்ரெண்டா? சைட் அடிச்ச பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அது நிறைய இருக்கு. அது நிறைய இருக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றது அது இப்போதைக்கு இல்ல அப்படின்னா ஏதோ முயற்சி எதுவும் இல்ல. ஓகே, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப மக்கள்கிட்ட பேசுவோம். அப்படியே லைன்ல இருங்க பத்மநாபன். ரேடியோ கில்லி. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல. நீங்க
நீங்க பத்மநாபன்லாம் என்ன கூப்பிட வேணாம், செல்லம்மா பதுக்குட்டின்னு கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி பதுக்குட்டி சொல்லி இருக்காரு. சோ பதுக்குட்டி லைன்ல இருக்கிறாரான்னு பாக்கலாம். ஹலோ, லைன்ல தான் இருக்கேன். ஓகே, நாங்க பாத்தீங்களா இப்ப வந்து சத்தமா சொல்லிட்டோம், பத்மநாபன் பதுக்குட்டி எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, தேங்க் யூ. ஓகே, வெரி நைஸ். சோ என்னன்னா இவரோட ஃப்ரெண்ட் எப்பயுமே ஆட்டத்துல இருந்து ஆட்டத்துல சேர்த்துக்கவே மாட்டாங்க, கழட்டி விட்டு போயிருவாங்க. இவன் அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ற மாதிரி. நீ என்னடா சைடு கேப்ல கடை வெட்டி இந்த சீன் தான், அந்த சீன் தானே. ஓகே ஓகே, அதாவது நீ கேரக்டர்ல இறங்கி பேசிட்டு இருக்க, நீ பதுகுட்டியா பேசிட்டு இருக்க, இப்ப அஞ்சனாவா பேசல, அப்படிதானே? சரி, ஓகே. அடுத்த காலர் யாரு அப்படின்றத பாக்கலாம். சோ இன்னைக்கு நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம்மா, அதாவது ஃப்ரெண்ட் என்னையாவது கழட்டி விட்டு போயிருக்காங்களா? ஆமா, அதனால நீங்க என்னைக்கா ட்ரிகர் ஆகி கோவப்பட்டிருக்கீங்களா? இல்ல, நீ நல்ல ட்ரிகர் அப்படின்னு சொல்ற, அதுக்கப்புறம் இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் கையில வச்சு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு 2-3 நாளா ஒரு அடுத்து இந்த தவக்கால ஒண்ணு இருக்கா, அதை புடிச்சு நீ போடணும். எனிவே, யார் வந்திருக்கா அப்படின்றத பாக்கலாம். ரேடியோ கிளி வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். உங்க பேருங்க? சீக்ரெட் ஃப்ரெண்ட். போன வருஷம் ஞாபகம் இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்? போன வருஷம் நிறைய நடந்தது, நாங்க நிறைய வாங்கணும், அது ஞாபகம் இருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னா உங்க பேரை சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஜி இல்ல, நான் பேரை சொல்ல மாட்டேன், ஏன்னா போன வருஷம் என்னாலதான் நீங்க பாடிட்டே இது பண்ணீங்க. ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? அதாவது இல்ல, இவ்வளவு ஒரு தர்மசனமான நிலைக்கு வந்து இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் நிறைய பேருக்கு பாடி இருக்கேன். தயவு செய்து பேரை சொல்லிருங்க, இதுக்கப்புறம் நான் நிறைய சீக்ரெட்ஸ் வெளில சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹாய் ஃபர்ஹான், இவ்வளவு அழகான பேர் வச்சுட்டு சரி எந்த பாட்டு பாடுனே என்ன வாட் இஸ் தி ஸ்டோரி, வாட் இஸ் தி ஸ்டோரி, டெல் மீ, ஐ டிடன்ட் நோ. சரி அது என்னன்னா பழசெல்லாம் கலர வேண்டாம். சரி, என்ன ஆஃப் கோர்ஸ் கால் பண்ணிருப்பாங்க, நான் இவருக்காக ஒரு பாட்டு பாடிருப்பேன், அவ்வளவுதான். வேற என்ன நடந்திருக்கும்? ஃபர்ஹான், உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்டு பார்த்து அதாவது கழட்டி விட்டு போனது, இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட் பிகர் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றது, இந்த மாதிரியான ஏதாவது இருந்திருக்கா? உங்களுக்கு மனசு லைட்டா நோ அடிச்சிருக்காங்களா? அப்படிலாம் யாரும் நோ அடிச்சது இல்ல. அதெல்லாம் முடியாது. ஃபர்ஹான் எல்லாம் யாரு ஏமாத்த முடியும்? நம்மளையே நிவியாவே கேக்குற, என்ன நிவிக்கு சொல்லுங்க அப்படின்றது. என்னன்னா ஒரு கேட்ட கேள்வி யாரு இது அப்படின்னு லைட்டா எனக்கு குப்புன்னு வச்சிருக்கேன். ஏன்னா காலையில ஒரு ஃபர்ஸ்ட் காலர் வந்திருந்தாங்க, போன் பண்ணோட எனக்கு உங்களை தெரியும் நிவி அப்படின்னு. எனக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரியும், சொல்லுங்க யாரு? ஒரு எம்ஜிஆர் மாதிரி நீ ஃபுல்லா கதை எனக்கு உங்களுக்கு WCC ல இருந்து தெரியும் அப்படின்னாரு. காலேஜ்ல இருந்து தெரியுமா யாரு அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது பிகாம்ல ஒரு ஃபிகர், அவரோட பாய் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி நிறைய. அது ஒரு பெரிய லவ் ஸ்டோரியா இருந்துச்சு. எனக்கு அதாவது அவருக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, எனக்கு ஒரு நிமிஷம் வேர்த்துருச்சு. இட் வாஸ் a very very oh my god, காலையில ஒரு வேர்வை மொமெண்ட். oh my god. பட் ஃபர்ஹான், நீங்க சொல்லுங்களேன், அந்த மாதிரி என்னைக்காவது இருந்திருக்கா உங்களுக்கு? இல்ல, போனா எல்லாரும் ஃப்ரெண்ட் லவர் பார்க்க போனா எல்லாரும் கூட தான் போவோம். இந்த மியூசியம் பாத்தீங்கன்னா நம்ம கூட தான் இருப்போம். சப்போஸ் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போனா எல்லாரும் கூட தான் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் போனா ஒருத்தரையும் கொஞ்ச நேரத்துக்கு கூட பார்க்க விட மாட்டோம், பேச விட மாட்டோம், கலாய்ச்சிட்டு இது பண்ணி விட்டுருவோம். ஆனா யாருக்காச்சும் போன் வந்துச்சுன்னா எல்லாரும் தனியா போயிடுவோம். ஓஹோ, பட் இது வச்சு உங்க ஆளுங்க எல்லாம், அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல சில டைம் கடுப்பாவாங்க, ரொம்ப அழகா சண்டை போடுவாங்க. ஏங்க கல்ல தூக்கிலாம் அடிச்சிருக்காங்க காலேஜ்ல. என்ன ஃபர்ஹான், எல்லாரும் கேக்குறாங்க, கொஞ்சம் டீசெண்டா சொல்லுங்க. அத திட்டிருக்காங்க, போங்க நீங்க ஃபர்ஹான் அப்படின்னு சொல்லிருக்காங்க, அதானே? அப்படிலாம் இல்லங்க, நம்மளாம் இது யாரு கேட்டாங்கன்னா எல்லாம் கேட்டுதானே போனாங்க. சரி, பெல்ட் அடி வாங்கினது இல்லாம வெளியில சொல்லிட்டு இருக்கிறது எந்த இல்ல, கல்லடி. நீ ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? ஹலோ அஞ்சன், நான் தான் அஞ்சன், சொல்லுங்க. அஞ்சன் இல்லங்க, இது என்னது இனிய நண்பர்கள் நல்லா இருக்கு. என்னங்க என்னது இவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பண்ணுங்க, ஹாஃப் டே ஆபீஸ்ல லீவ் போட்டு நல்லா படுத்து தூங்குங்க, மைண்ட் கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, லைட்டா சலூனுக்கு போய் ஹெட் மசாஜ் ஒன்னு எடுத்துக்கங்க. சூப்பர்மா, தட்ஸ் ஃபர்ஹான். கம் ஆன் பாய், டு இட். ஓகேங்களா? சம்பல் அஞ்சனா கொடுப்பாங்க. எனிவே ஃபர்ஹான், we would love to play a song for you. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் தானா நமக்கு எவர்கிரீன் சாங் நம்ம ஏஆரோட முஸ்தபா அப்படின்றீங்க. ஓகே, இந்த நேரத்துல வந்து நீங்க MUS அப்படின்னு தட்டியா? எஸ், கரெக்ட், அதேதான். சோ அதனால காதல் தேசம் படத்துல வந்து முஸ்தபா அப்படின்ற இந்த பாடல் நம்ம ஃபர்ஹானுக்கு வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம கேட்க போறது அந்த ஒரு பாடல் தான். சோ இந்த பாடலை கேட்கும் அந்த தருணத்துல நீங்க எங்களோட Facebook லைவ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? www.facebook.com/Radio Gilly அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் join us on Facebook live எங்க ரேடியோ கில்லி பேஜ்ல. Enjoy the song. எவ்வளவு உசுர கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. நோ, புரா ரேடி பண்ணு. அந்த ஆணி ஆர்டர் பண்ணனே வந்துருச்சாமா?
நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் தம்பி. என்னால இதுக்கு மேல உட்கார முடியல. பிரியாணி பாடு. அதனால அதாவது என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல அஞ்சனாக்கு ஆடணும்னு தோணும். அந்த நேரத்துல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓடிடுவோம். அப்படி எதிர்த்து நாங்க போயிடுவோம். ஓடிடுவோம். தம்பி அப்படி சொல்லாத. மனசு வருத்தப்படுது. கமான் அஞ்சனா. அஞ்சனா இதான். பரனா இந்த பாட்டுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கதை ஒண்ணு சொல்லணும். சொல்ல டிஷ்யூ இல்ல எனக்குதான். ஓ வேக்குது அவங்களுக்கு இப்பவே வேக ஆரம்பிச்சிருச்சு. என்ன கதைனா இங்க இப்ப ரீசெண்டா வந்து ARR கான்சர்ட் நடந்தது இல்லையா? அந்த கான்சர்ட்ல இந்த பாட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11:45 அந்த டைம்க்கு இந்த பாட்டு ப்ளே பண்ணாங்க. அப்படியே நம்ம மரீனால சீன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இருந்துச்சு. என்டையர் ஸ்டேடியமும் அப்படியே டார்ச் லைட் வச்சுட்டு இப்படி இப்படி பாக்குறதுக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும் மொமெண்டா இருந்துச்சு. இது தேவையா உனக்கு? இது தேவையா? தேவைதான். நான் சொல்றேன் தேவைதான். உனக்கு இது தேவை, இது நாளைக்கு தேவை. சரி, இதெல்லாம் நான் மறந்துருவோம். மனசுல இருந்து அழிச்சிருங்க. இமிடியேட்டா நீங்க கால் பண்ணுங்க 800-1065. நான் இவ்வளவு தூரம் இந்த நேரம் கமெண்டே பாக்கல. எல்லாரும் நிறைய விஷயங்கள் performanceல அனுப்பிச்சிருக்காங்க. பெரிய ஸ்டோரி போல அப்படின்னு குமார் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு imagine பண்ணிட்டு இருக்காங்க. பாத்து மெதுவா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹாய் நிவி and அஞ்சனா, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அண்ட் நிவி அஞ்சனா பாருங்க. அண்ட் பிரதீப் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிருக்காங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஜி. அமீன் முலினா அப்படின்றவங்க ஐ மிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவான் ஹாய் இவான். இவன் கார்த்திக் அவரு. இவன் பெட்சி அவர் என் பேர் ஆல்வேஸ் அது பேர் உனக்கு இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருப்பாங்கடா. இல்ல வேணாம் மிஸ் ஆயிடுச்சுனா பிரச்சனை. அதான் இப்ப டைரக்டா நம்ம காலர்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போலாம். என்னங்க ஹலோ, அது மைக் ஆன் பண்ணனும். ஹலோ வணக்கம், யார் பேசுறது? சுலோச்சனா மம்மி ஃப்ளோரா ஹே. ஏய் யாருடி நீ? எங்க இருந்து நீ கூப்பிடுற? ஹலோ நிவி அக்காட்ட பேசுமா. ஏய் நீ வட தானே? வாடா, அவனை தானே தேடிட்டு இருக்கேன். உங்க பேரு? முகமது இக்பால். அஞ்சனாக்கு நல்லாவே தெரியும். முகமது இக்பால். இக்பால் எனக்கு தெரியும். இக்பால் வாங்க. ஹலோ இக்பால் தானே? அந்த கம்பெனில டிரைவர் அவர்தான் நினைக்கிறேன். யார் அது? இல்ல எனக்கு தெரியுமா, ஆனால எனக்கு தெரியும் இக்பால். உங்களை சொல்லுங்க இக்பால், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பேசி. ரொம்ப நல்லா இருக்கேன். அது இந்த பையன் ரொம்ப வாழு பையன். எக்ஸாக்ட்லி. எப்போ வந்து ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குனு போன் பண்ணி வாழுத்தனமா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன சொன்னாரு இப்போ? எங்க சொல்லுங்க பாப்போம். நிவி, நான் உங்களோட பிக் ஃபேன். உங்க ப்ளூ டி-ஷர்ட்டோட நீங்க அருமையா உட்கார்ந்திருக்கீங்க. Thank you. கலாச்சிக்கிட்டு Thank you so much. அஞ்சனாவை கலாய்ச்சா? No. கலாச்சிருமா? No. Definitely. No, Iqbal. நேர் விருப்பம். Iqbal, how can you do this? You too, Brutus. ஹலோ YouTube Iqbal. பேசுனீங்கன்னா எனக்கு அவ்வளவா புரியாது. அதனால தெலுங்கு பேசாம தமிழ்லயே பேசுறீங்க. இப்ப சொல்லுங்க, கலாய்க்கலாமா வேணாமா? வேண்டாம். ஒது. புள்ள ரொம்ப பயப்படுது. நானே இஷ்டம் உண்டாரு. என்னமோ உண்டாரா எனக்கு தெரியாதுப்பா. அவர் வேற தெலுங்கு படம் பாத்துருக்காரு. பண்ணிட்டீங்க தப்பு. நீங்க செஞ்சிடக்கூடாது அந்த துரோகம். சோ என்னடா இக்பால், உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் இந்த மாதிரி துரோகம் பண்ணி லைட்டா அப்படியே உங்களுக்கு கடுப்பு இருக்காங்களா? கண்டிப்பா நிறைய. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க வாழ பையனா? கொஞ்ச நேரம் நாங்க ஃப்ரீயா இருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு இந்த திருவையாறுல வந்து தியாகராஜ உத்தியானம் நடக்கும் எங்க ஏரியால. எஸ் மானச சஞ்சரனே. அதேதான். அதுக்கு போலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 10 நாள் நடக்கும். இப்பதான் 3 நாள் ஆக்கிட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது 10 நாள் நடக்கும். அதுக்கு போலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பலான்டா. அப்பதான் வந்து ஒருத்தர் சொல்லுவான், எங்க அம்மா எனக்கு காசு தர மாட்டேங்கிட்டாங்க, நான் வரல அப்படிம்பா. அடுத்தவன கேட்டீங்கன்னா எங்க அம்மா எனக்கு பர்மிஷன் தரல. எங்க அப்பா காலங்காலமா கோவா பிளான் எல்லாம் இப்படிதான் கேன்சல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் பெருசா வந்து அதனால பாத்தீங்கன்னா அது முடிய போற நாளைக்கு கடைசியில முடிய போகுதுன்னா இன்னைக்குதான் போவோம். பாதி இடம் காலியா இருக்கும். நாங்க போயிட்டு வச்சுதான் அதுதான் பிளான் பண்ணிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் அப்படியே இடிச்சுக்கிட்டா உட்காந்து போய் பாக்குறது. நாங்க இசை கேட்கலாம் போறதில்ல நிதி. சரி ரைட் விடுதல. அடுத்து என்ன பாடல் போடலாம் உங்களுக்கு? எனக்கு வந்து அஜித் படத்துல இருந்து எனி சாங்.
எனி சாங் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. எனி சாங்னு ஒரு பாட்டுல வேணும். எமி சாங் வேணா போடவா? வேணாம் அஜித் பாட்டு தான் அவருக்கு வேணுமா? நீங்க வந்து துரோகம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதுவும் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க. என்னம்மா பண்ண இப்ப உனக்கு? என்னடா தங்க அஞ்சினாவை கலாய்க்கிறதா பிளான்? நீங்க யார்கிட்ட கேக்குற? நீ வீட்டு தானே கேக்குற, தைரியமா கேளு. நோ நோ, இதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம் இக்பால். ஆக்சுவலி என்னன்னா இங்க அஞ்சனா ஒரு சாங்கியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியிலே எல்லாரும் கைய புடிச்சு ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஒரு இம்சை அரசன் புலிகேசி மாதிரி வெள்ளக்கொடி ஆரம்பத்திலே நீட்டிடுவேன். கதவை திறந்த உடனே கால்ல விழுந்துருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல இக்பால், நீங்க கவலைப்படாதீங்க. கேப் கிடைக்கும் போது என்ன வச்சு செய்யுங்கன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும், அந்த மொமெண்ட்ல செஞ்சிருவாங்க. கவலைப்படாதீங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு நல்ல அஜித் பாடலே நம்ம பிளே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட இப்ப கொஞ்ச நேரமே இருக்கிற பட்சத்துல நீங்க அதுக்கு டீஸ் கொடுத்து நீங்க பேசிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. என்ன வச்சு செய்யுங்க மொமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால இப்ப எல்லா தல ரசிகர்களுக்காகவும் ஒரு சூப்பரான ஒரு அஜித் சாங் தான் நான் கொடுக்க போறேன். அது என்ன பாடல் அப்படிங்கறது இன்னைக்கு நிவிஸ் சாய்ஸ் தான் வந்து இன்னைக்கு உங்களோட தல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்க போது. நீங்க எனக்கு கால் பண்ணணும் 800-1065 கால் பண்ணி என்ன பேசணும், என்ன சொல்லிட்டு பாட்டு கேட்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உண்மையில அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது ஒரு பெரிய பாண்டிங், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சில்லியான ஒரு விஷயமா இருக்கு. நான் சொன்ன பாத்தீங்களா, இல்ல நம்ம நண்பர்களா இப்ப வந்து சொன்னாங்களே, என்னை விட்டு சாப்பிடறதுக்கு போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு பிட் அடிச்சிட்டாங்க, இல்ல என்னை விட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன அப்படி ஒரு தருணத்துல உங்க ஃப்ரெண்ட் மேல நீங்க கோவப்பட்டிருப்பீங்க. நிறைய பேரு அந்த கோவத்தினால அது ஒரு ஈகோவா ஃபார்ம் ஆகி இப்ப வரைக்கும் பேசாமலே இருப்போம். அவன் அப்படி பண்ணிட்டான், எப்படி நான் பேச முடியும்? ஃப்ரெண்டு தான், ஆனா பேச மாட்டோம். சோ இந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு நிறைய பேர் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு மெலடி ஒண்ணு நீங்க ஆக்சுவலி மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா? அதையும் காதுல இருந்து கரெக்ட் இல்ல நீங்க. ஆமா, ஏன்னா ஆசை படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் போடுவோம். ஏன்னா நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம்னா தலை சாங்னா பயங்கரமா அப்படியே அதிரடியான பாடல் இதுதான் பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆசை அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங்க நான் மாத்தி போட்டேனோ அதுதான் எங்கயாவது கொஞ்ச நாள் சரி. அதுதான் மெலடி. டைம் எவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். as a jockey you know. I know. அது அப்படியே நம்ம இப்ப நடுவுல அப்படியே பேசிட்டு அப்படியே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். பண்ணிடலாம். பாட்டுக்கு கீழ போட்டுறலாமா? கொஞ்ச நாள் போடலாமா? ப்ளே பண்ணலாம். பேசிட்டு ப்ளே பண்ணலாமா? பேசிட்டு ப்ளே பண்ணாலும் டைம் பத்தாது. சரி பேசுங்க. இப்போ நீங்க பேசதான் போறீங்க. இப்ப நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு தருணம் கட்டாயம் வந்துருச்சு. நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 800-1065 கால் பண்ணி. இல்ல அஞ்சனா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அஞ்சனா நான் என் நண்பன் என்னோட தோழி கிட்ட வந்து கோச்சுக்கிட்டேன். சில்லி ரொம்ப சப்பா மேட்ரு, ஆனா அதுக்கு கோச்சுக்கிட்டேன், அது இந்த மேட்ரு தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கணும் அப்படின்னா 800-1065 கால் பண்ணுங்க. இப்ப நம்ம இக்பால் கேட்ட மாதிரி தல ரசிகர்களுக்காக ஆசை படத்துல இருந்து கொஞ்ச நாள் ஒரு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, கண்ணீரண்டில் போர் கொடுப்பா, அந்த தோற்கடிப்பா. டெய்லி உனக்கு நான் தானே வாங்கி கொடுக்குறேன். அந்த குண்டாவை எடுத்துட்டு வாடா, அதுல இருக்கிற சாக்லேட் கொடுத்துடலாம். தப்பி போயிடாத, பின்னாடி கேமரா யாரு பாப்பா. சொன்னாலும் உடனே செஞ்சிடுறது. இது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்ப கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோ அதனால நம்ம இமீடியட்டா பேசலாம் அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஆகஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே இருக்கு. ஓகே, இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னைக்கு தான். நம்ம இன்டர்நேஷனலி கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளா இந்தியாவை தாண்டி வந்துட்டோம். ப்ளீஸ் அத உணர்ந்துக்கங்க. நம்மளா ஒரு NRI அப்படின்ற அதனால இன்னைக்குதான் சர்வதேச
நண்பர்கள் தினம், அதாவது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இன்னைக்கு தான் வந்து நண்பர்கள் தினம் கொண்டாடுறாங்க. அதனால நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். இது வந்து அவ்வளவு அந்த பெரிய உருவத்தை அடிக்க பத்தாது, அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. நம்புங்க, பிலீவ் மீ, இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே, அதாவது என்னன்னா கட்சி அலுவலகம் முன்னால் அழைப்பதா. ஓகே, அவங்க வந்து அவங்களோட அலுவல்களை எல்லாம் வந்து கண்டினியூ பண்றதுல டெலிவரி ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். வாங்க. நோ நோ, இத நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் 1 மணி நேரம் டைம். அதெல்லாம் முடியாது. நீ வா. கம் சிட் ஹியர். உட்காருடி. என்ன சட்டையில குருவி பறக்குது? ஹலோ, உன் ஃபேமிலி தான்மா, பாருமா. என்னது? ஆமா, இது வந்து மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய சீரீஸ வந்து நான் எடுத்து படிக்கும்போது I just got impressed with இல்ல ஒரு நிமிஷம், நீ நாவல் படிக்கறியா? of course எடுத்து பார்த்தேன், 2 பக்கம் சும்மா அப்படி எடுத்து பார்த்தேன். சூப்பர் மச்சி. ஸ்டார்ட் பண்ணேன். வெரி குட் ரா, வெரி proud of you தம்பி. சூப்பரா. Thank you. இவர்தான் அவர். நல்லா பாத்துங்க, நான் காலிங் இவர்தான். வந்து அவர் ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் படிக்கிறாரு. நல்ல நாவல்ஸ்லாம் நான் வாங்கி தரேன், ஓகேவா? எனக்கு பிரதீப்க்கு ஏதாவது நல்ல நாவல்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல சஜஸ்ட் பண்றீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா தமிழ்ல அவர் நார்மலா படிப்பாரு இன்ட்ரெஸ்ட் ஆகி. பட் இங்கிலீஷ்ல ஏதாவது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும். ஈஸியா இருக்கிறது. ஒரு எப்படிப்பா 10 பக்கத்துல முடியணுமா? எவ்வளவு? ஒரு 14 இருக்கலாம், பிரச்சனை இல்ல. ட்விங்கிள் புக் அதெல்லாம் ஏற்கனவே படிச்சாச்சு. see from no when I was child actually I have actually என்னன்னா காமிக்ஸ் நிறைய படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாவல்ஸ் தான் படிக்கணும். ஆமா, read a book. ஆமா, read a book. What is this? Hi bro அப்படின எல்லாரும் அமைச்சிருக்காங்க. நீங்க சொந்தமா போன் வாங்கிருப்பீங்களா? அது எங்க வச்சீங்க? போன் பாக்கெட்ல வச்சிருக்கேன். வெரி நைஸ். So இப்ப நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா every 1 hour once வந்து உங்களுக்கு நண்பேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாடல் பிளே ஆயிட்டு இருக்கும். அது வந்து நம்மளோட ஓன் இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன். நம்ம ஆளுங்களே பாடி இசையமைத்து எழுதி அந்த பாட்டை வந்து அந்த டீடைல்ஸ் கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்குன்னு நம்புறேன். அந்த டீடைல்ஸ் கண்டிப்பா என்கிட்ட இருக்கு. ரமேஷ்னு ஒருத்தர் வந்து பாடி இருக்காரு அண்ட் ஷமீல் அவரோட இசையில தான் வந்து இந்த பாடல் வெளி வந்திருக்கு. நண்பேண்டா அப்படின்னு செம்ம ஸ்டைலா அப்படியே யூத்தா நம்ம கரெக்ட்டா நம்மளோட ரேடியோ கிளிக்கு ராப் ஒருத்தர் பாடி இருக்காங்க. yes. Sunshine Day Harji. அது புரியாது, இருந்தாலும் அந்த ராப் ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாருக்குமே அவரை தெரியும். Yeah, he's very famous in Sri Lanka. Wow, அப்பனா சஹானா மும்தாஜ் அக்காலாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சோ அந்த பாடல் இப்ப அடுத்த நியூஸ்க்கு அடுத்து வரும். அந்த பாடலை கேளுங்க. அந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்ல, அதாவது தமிழ் சினிமால இருக்கிற ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பாடல் வரப்போது. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து அந்த பாட்டு வரப்போது. அந்த பாட்டுக்கு இப்போ அஞ்சனா வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டுக்குமா அந்த அஞ்சனா டான்ஸ் ஆடுது அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் வந்து இப்ப நம்ம கூட காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே பேசி ஆகணும் இல்லையா? சோ வாட் பிரதீப் பேசலாமா? கண்டிப்பா. பிரதீப் அண்ணா, you are like my bro. யாக்கா, thank you so much. ராஜசேகரன் சிந்து. ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? வணக்கம், யார் பேசுறது? ஹலோ காதர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கும் காதர் பாய். ரொம்ப போட்டு கலாச்சிருது உங்களை. ஆமா, என்ன பண்றது, எல்லாம் நாங்கலாம் ஒரே உப்மா ஃபேமிலி அப்படிங்கற காரணத்தால. எங்க குடும்பத்துல அப்படிதான் நடக்கும் அடிக்கடி. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் இதெல்லாம். செய்யறதுல பக்காவான ஆளுங்க. ஆமா, என்ன இருந்தாலும் அவங்க எங்களுக்கெல்லாம் ஆனா நிவி வச்சு செய்யும். வச்சு கரெக்ட். யூ ஆர் ரைட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நிவிய. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பை தி வே, நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட் மேல டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துச்சு? கோவமே நமக்கு வராது, அதுவும் ஃப்ரெண்ட் மேல எப்படி வரும்? ஃப்ரெண்ட் மேல கோவமே வராது. ஆக்சுவலா ஃப்ரெண்ட் மேல தான் கோவம் வரணும் தெரியுமா? ஏன்னா அந்த உரிமை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஜாஸ்தி இருக்கும். என்ன எப்படி சொல்றீங்க? அது கோவம் இல்லங்க, பிரியங்க அது. அப்படிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட இருந்து மந்த் எண்ட் ஆயிப்போச்சு, இன்னும் சம்பளம் போடல அப்படின்னு சொல்லி ஒரு 1000 திராம் வாங்குறேன். அடுத்த மாசம் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, நீங்க போன் பண்றீங்க, நான் எடுக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? இருக்கு எனக்கு சும்மா கொடுப்பீங்களா? நாம கடை வாங்குறதே திருப்பி கேட்க கூடாதுன்னு தான் கடை வாங்குறது. இல்ல சார், நான் உங்ககிட்ட வாங்க போறேன். நீங்க வாங்குறதே கிடையாது. நான் உங்ககிட்ட நீங்க கொடுக்க போறீங்க. கேக்குற மாதிரி உள்ள ஆள்கிட்ட தான் கொடுக்கறது. ஓ, அப்படியா? அது அந்த மாதிரி அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசிலே அவர் வொர்க் அவுட் ஆகிட்டு இருக்காரு. இவரு நாங்க நட்பு கேட்டகரிக்குள்ளே வரல. நண்பன்னா என்னது? இப்ப சொன்னாரு நண்பன்ல என்ன கோவப்படுறதுலாம். சார், நீங்க வந்து செம்மையா டகால்ட்டி எல்லாம் விடுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் இங்க யாரையும் நீங்க ஏமாத்த பாக்காதீங்க, ஓகேவா? கேட்ட உடனே குடுக்கறவன் தான் நண்பன், ஓகேவா? கேட்காமலே குடுக்கறவன் தான் நண்பன். அதோ பெரியப்பா பையன். சொல்லுங்க. நீங்க அப்ப வந்து நீங்க யாருக்கிட்டையும் உண்மையான நண்பனா இல்ல. ஆமா, நம்ம முதல்ல நண்பனா இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன், ஓகேவா? ஒரு 1000 திராம் எடுத்து நான் ஆபீஸ்க்கு வாங்க, நம்ம நட்பை வளர்த்துக்குவோம்.
காதர் பாய். காசுலாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. நட்புங்கிறதுலாம் வந்து ஒரு ஆழமானது. ஆழமானது எவ்வளவு எத்தனை அடி ஆழம் அவர் இருக்கும்? பாருங்க அவர் மீசக்கார நண்பன் கோச்சுக்கிறாரு. தெரியும். இல்ல எத்தனை அடி ஆழம் இருக்குல்ல? ஆழம்னு சொன்னீங்க. இறங்கி பார்த்தா தான் தெரியும். இறங்கி பார்த்தா சரி ஜி நீங்க இறங்கிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க, கொடுத்துடலாம். நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. இல்ல எப்பவுமே வந்து முஸ்தபா பாட்டு தாங்க. எப்பவுமே முஸ்தபா பாட்டு இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிளே ஆச்சு, நீங்க கேக்கலையா? போடுங்க, விஜய் பாட்டை போடுங்க. விஜய் பாட்டு அடுத்து வர போறது ஒரு விஜய் பாட்டு தான் தெரியுமா? சூப்பர். அந்த பாட்டு உங்களுக்காகவே நாங்க டெடிகேட் பண்றோம். அதுவும் நண்பர்கள் தின பாட்டு 2 in 1. and it's from Friends movie. Friends படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் நான் வந்துருக்கு. சொல்ல அதுதான் இங்கிலீஷ்ல சொன்னேன் 2 in 1. that is from Friends movie அப்படின்னு சொல்றேன். நம்மளோட வரலாறு வந்து பேசணும் இல்லையா? Of நம்ம course, of பதிவுகளை course. கரெக்டா பண்ணிடணும். சோ அந்த பாட்டு தான் அடுத்து உங்களுக்காக வருது. And நம்ம கூட இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கண்ணா. சாகிமாண்ணா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பேர் சொல்ல. ஆமாண்ணா. அண்ணா தள்ள குட்டி கண்டுபிடிச்சிட்டா. நீ பேரை சொல்லு. அப்படியா? சிதம்பரத்துக்காரன் தான். ஓகே ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க. நம்ம பாடுற பேர் சொல்லுங்களா? சரவணன். அப்படின்னா உங்களை ஷர்வனேன் அப்படின்னு கூப்பிடலாமா? டே ஷர்வனா அப்படின்னு. நம்ம தலைவர் ஆர்ஜே உத்ராவை ரெசம்பிள் பண்ற மாதிரி அந்த பாட்டை நம்ம போட்டு விடுறோம். ஓகே ஷர்வனா, உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்லுங்க ஷர்வனா. நிவி அக்கா வந்து இப்பதான் ஒரு அலுவல் காரணமா வெளியில இருக்கிறாங்க. சோ டெஃபினட்டா நிவி அக்கா கிட்ட பேசிடலாம். பட் ஆனா நம்ம கூட இன்னொரு காலரும் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இப்ப நான் டெஃபினட்டா பேசணும். ஹலோ நீங்க ஏன் வெடி பாத்துட்டீங்க? உடனே கால் பண்ணுங்க. 800-1065 டோல் ஃப்ரீ நம்பர் தான். ஹாய், யார் பேசுறது? ஹாய் ராஜசேகரன் சிந்து. என்ன ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட்ல சொல்றீங்க, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட்ல சொல்றீங்க? ஓ நீங்க என்ன ஒரு அறிவு பாத்தீங்களா? இட்ஸ் ஆல் குளுக்கோஸ் பீப்பிள் யா, so much of kidney. சரி ஓகே. ராஜசேகரன் அப்படியே கட் பண்ணி அப்ரோட்டா தூக்கி போட்டு சிந்துன்ற பேர் அப்படியே பிடிக்கிறோம். ஆமா பிடிக்கிறோம். சொல்லுங்க சிந்து, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? கோணக்கொட்டக்கார 8 dedicated for me, no? I like it. நிவியக்கா கொண்டையே போடலையே, நான் தானே இன்னைக்கு கொண்டை போட்டுருக்கேன். சபா கொண்டை போறது பிரச்சனையாமா உனக்கு? இப்ப நான் சண்டை போட போறேன் பாரு நீ கொண்டே வச்சு. சரி சொல்லுங்க சிந்து, டெஃபினட்டா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். எனக்கு நீங்க இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்டா சொல்லணும். அதாவது பொண்ணுங்க அப்படின்னாலே வந்து ஒரு என்ன சொல்றது, நிறைய பசங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஏன்னா தட்ஸ் கால்ட் a true friendship. ஒரு பையன் கூட இருக்கிறது ரொம்ப ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? ஓ நீங்க you studied in a girls school ah? Yeah, girls school. Oh no, it's okay. So sweet. Please சொல்லுங்க, அவங்களோட பேர் சொல்லுங்க. இப்ப ஸ்ரீலங்கால இருக்க வெகேஷன்ல ஷெரீன் பானு. லண்டன்ல 2 பேர் இருக்காங்க, சுமைரா and சரண்யா, and ஸ்ரீலங்கால அஸ்ரின், ஷிஃபா and அஞ்சலா. இந்த பாட்டு நான் ஓகே, எல்லாருமே கோணக்கொண்ட போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்க எல்லாருக்காகவும் வந்து சிந்து இந்த பாடலை டெடிகேட் பண்றாங்க. தேங்க்யூ சோ மச் சிந்து, நீங்க கால் பண்ணதுக்கு. நம்ம கூட இப்ப இன்னொரு காலரும் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. யார் பேசுறது? என்னங்க? சாம் கானா? ஓகே. அம்ஜத் கான், அமீர் கான் மாதிரி சாம் கான். बहुत अच्छा है. உங்ககிட்ட பேசுறதுல மகிழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜி. நீங்க தான் காலிங் வந்து 6 மணிக்கு மேல தான், தெரியுமா தெரியாதா? ஓகே ஜி, நீங்க சொல்லுங்க, உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க எந்த மாதிரியான கோபங்கள் சண்டைகளை போட்டிருக்கீங்க? அப்படி ஒண்ணும் செஞ்சதில்லை. கிராமத்துல இருக்காரு அவரு. அவர் பேர் என்ன? அவர் பேர் சரவணன். இன்னைக்கு என்ன ஒரே ஷர்வனாவா இருக்கு? சோ சரவணனுக்கு கடைசியா நீங்க பேசினப்ப என்ன சொன்னீங்க? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்களா? ஓ வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். நீங்க சரவணன் கூட என்னைக்காவது கோச்சிட்டு இருக்கீங்களா அவர்கிட்ட? ஒரு தடவை கூட நீங்க சரவணன் கிட்ட கோச்சிட்டது இல்லையா? இதை நான் நம்பவே மாட்டேன். நோ, அன்பு இருக்கிற இடத்துல தானே வந்து ஒரு கோபம் இருக்கும். கோபம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும் அப்படிம்பாங்க. அது எப்படி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கோச்சிக்காம இருக்க முடியும்? இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் இல்லையா? அது அதிகப்படியான விஷயம் பரிமாறினாதான் அந்த மாதிரி
நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓ நீங்க ஒரு டெலிபதி கெமிஸ்ட்ரியிலே வாழ்ந்துட்டுவீங்க அந்த மாதிரி. இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு காரணத்தினால எந்த பிரச்சனையும் வரவே இல்லையாமா. இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் அது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா போன் பண்ணுவோம். ஆனா போன் பண்றது இல்ல போல இருக்கு. எப்பனா லாங் டைம் நோசி அப்படின்ற மாதிரி போன் பண்ணி மச்சி எப்பரா இருக்கிற இப்ப கூட 2-3 பேர் பாத்துட்டே இருக்கானுங்க. ஆனா இன்பாக்ஸ் பண்ணுவானுங்க, கமெண்ட்ல வந்து போட மாட்டாங்க. அதுதான் நட்புன்றது. அதான் நட்புன்றது. உங்க நட்பெல்லாம் அப்படித்தான் இருக்கும். எங்க நட்பெல்லாம் ஒரு டக்கு டக்குன்னு கமெண்ட் போட்டு படிச்சு போமான்ற மாதிரி இருக்குது பாருங்க. சூப்பர். ஹலோ வணக்கம். ஹாய் ஹாய் கிஷோர், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க கிஷோர், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? உங்க ஃப்ரெண்டோட பேர் சொல்லிடுங்க. என்னோட ஃப்ரெண்ட் சரவணன் கூப்பிடுவா. அவரோட பேர் முகமது நிசார். என்னஜி இது எல்லாரும் இன்னைக்கு சரவணாவாவே இருக்கிறீங்க. சரி ஓகே, அந்த மெசேஜ் சொல்லுங்க. முகமது நிசார் அவனுக்கு ஆக்சுவலா ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுக்கு போகணும். அதனால தான் கால் பண்ணாங்க. டெஃபினட்டா போட்டு ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஓகே, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க. அதாவது நாங்க எப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு போன் லைன் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கலன்னா உடனே இந்த மாதிரி ரேடியோக்கு போன் பண்ணி அவசர தகவல்கள் எல்லாம் சொல்லுங்கன்னு ஒரு நாள் சொல்லிருந்தோம். அதனால நண்பர் போன் பண்ணிருக்காரு. சொல்லுங்க. ஆமா, என்னன்னா அவன் எனக்கு எங்க இருந்து என்னால அவனுக்கு கால் பண்ண முடியாது. அவன் தான் கால் பண்ண முடியும். பேலன்ஸ் போயிடும். நைட்டு டெஃபினட்டா எனக்கு அவன் கால் பண்ணணும். ஓ சோ அதாவது ஷரவணன் அலைஸ் முகமது நசீரா அவர் பேரு. முகமது நசார். ஓகே சரவணன். ஹலோ ஹலோ, யாருங்க அது மைக்கி கொடுத்துட்டாங்களா? சரி, சரவணன் முகமது நசாரா அவர் வந்து எங்க இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டுக்கே போன் பண்ணுவா அப்படியாமா, ராத்திரியா பேசுவா அப்படியாமா. ஓகேவா சார்? ஆமா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, மிக்க நன்றி கிஷோர் அவர்களுக்கு. தேங்க்யூ சோ மச். இப்போ நான் வந்து பேச போறேன். எனக்கு என்னமோ ஊர் திருவிழா ஞாபகம் வந்துருச்சு. மொட்டை காணாம போனது. ஏப்பா யாரு பாது இந்த பேர் என்ன? அஞ்சனா பாப்பாவோட அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டீங்க. என்ன நீங்க பிள்ளைங்க மேல அழுதுட்டு இருக்கேன். அது பாரு, ஒரு கூழ் கொடுத்தா போதுன்னு சொல்லி குடிச்சிட்டு உட்காந்து இருக்குது. எங்கதான் நீங்க புள்ள அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. உடனே அவங்க அப்பா குடுக்குன்னு ஓடியாரு. அந்த மாதிரி இப்ப ஒரு நண்பர் உடனே போன் பண்ணா, ரேடியோ எல்லாம் தயவு செஞ்சு உடனே நீ ராத்திரில வெயிட் பண்ணாத, இப்பவே நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி எனக்கு இமீடியட்டா கால் பண்ணலாம். 800-1065 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஜாலியா நம்ம ரொம்ப நேரமா பேசலாம். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் எங்க போன்ல ஒரு 6 லைன் இருக்குது. அதுல வந்து இப்ப வந்து 2 லைன் காலியா இருக்கு. சோ என்ன பண்ணுங்க, இமீடியட்டா நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நான் பிளே பண்ணுவேன். இப்போ உங்களுக்காக என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா that's Konakondai song dedicated to me தான் வரப்போகுது. அந்த பாடம் கேட்டு தொடர்ந்து அஞ்சனா கூடிய லைவ்லயும் இணைஞ்சிருங்க அண்ட் கால்லயும் இணைஞ்சிருங்க. ஓகேவா? டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கால் மீ ரைட் நவ. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இந்த செம்மையான பாடல், ரைட்? 1 2 3 with RJ Anjana. Only on Radio Gilly 106.5 FM. 800-1065. 2 மணி அடிச்சு 11 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. அஞ்சனா கூட தான் 1 2 3 இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து இனிய நண்பர்கள் தினம். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். இப்பதான் அஞ்சனா நான் ரேடியோ ஆன் பண்ணேன். என்ன அஞ்சனா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரணமான விஷயம் தான். சராசரி மனுஷனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சண்டை போடுவோம், உடனே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துருவோம் இல்லையா? அப்படி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க சண்டை போட்டிருக்கீங்களா? இல்ல அவங்க உங்களை செம்மையா கடுப்பேத்திருக்காங்களா? இந்த விஷயம் மட்டும் அவன் திருப்பி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கையில கிடைச்சா சவா டென்ஷன் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்களான்னு கேட்டோன்னே இங்க நிறைய பேர் கால் பண்றாங்க. யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சிராஜ். ஆஹா, பௌத் அச்சா நேம் ஜி. அவர் ஒரு ஃபாரின் கை. சிறப்பா இருக்கேன் ஜி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. நண்பர்கள் தினத்துல உங்க நண்பனை பத்தி 4 விஷயம் நாராசமா போட்டு கொடுங்க பாப்போம். எல்லாரும் வந்து நண்பர்களும் சண்டை அடிச்சுக்கிடாம நல்லபடியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுவா நீடிக்கும். moral science. Oh, he is teaching you good lesson. Okay. யார்மா நீ தலகுட்டி எங்கமா இருந்த மணால் நீ? நட்பு தானே என்னைக்குமே யாராவது எந்த டச்சினாலும் நம்ம நட்பு வந்து என்னைக்குமே அறிவு கட்டையே திறந்துட்டீங்க. அறிவு கட்டை திறந்துட்டீங்க. நண்பன் இல்லன்னா வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. உயிரை காக்கும். எனக்கு என்னமோ ஒரு 10-15 சசிகுமார் படத்தை ஒன்னா பார்த்த
இல்ல ஒரு நிமிஷம் இரு, அவ ஏதோ ட்ரை பண்ண. அவ சசிகுமார் சிரிப்பு ட்ரை பண்ணா. நான் சிரிச்சாலே நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. அவ சிரிச்சா ஏண்டா எனக்கு இப்படி வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்காக அடுத்து என்ன ஒரு பாடல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்து போன் பண்ணி அஞ்சனா லைவ்ல நான் பார்த்தேன், உங்களோட கொண்டை ரொம்ப அழகா இருக்கு, அதனால உங்களுக்காகவே நான் வந்து மதையானை கூட்டம் படத்துல இருந்து கோனை கொண்டக்காரி அப்படிங்கிற பாடலை டெடிகேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்காகவே அந்த பாடல் வருது. அதே மாதிரி நீங்க எங்கனாவது ரேடியோ கேட்டுட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா, இங்க லைவ்ல நிறைய அட்டகாசம் நடந்துருக்கு, பயமான அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடந்துருக்கு. அதுல நீங்களும் டேக் பார்ட் பண்ணலாம். சோ அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும், ரேடியோ கிளி Facebook பேஜ் எங்க இருக்கோ அதை தேடி பிடிச்சு அங்க லைவ் இருக்கும், அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் போட்டு இந்த லெஃப்ட் கை சும்மா இருக்கும்ல, அதனால 800-1006 அந்த நம்பர்ல இருந்து கால் பண்றீங்க. இருக்கிறதுல பிடிச்ச கமெண்ட் இதுதான்ப்பா. இவர் திசு அனுப்பிச்சிருக்காரு, மிசார்ட்ட சொல்லி கால் பண்ண சொல்றாப்ல. சோ மிசார், நீங்க இப்போதைக்கு லைவ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா திசு உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறாப்ல, ப்ளீஸ் கால் பண்ணிருங்க. ரேடியோ கிளி சார்பா இது கூட நீங்க பண்ண மாட்டீங்களா? ஏன்பா அந்த மிசார் யாருப்பா அது? என்ன நீ திசுக்கு போன் பண்ண மாட்டேங்க, ஒழுங்கா போன் பண்ணி நான் திசுவுக்கு போன் பண்ணாம என்ன வேலை அப்படின்னு பாரு. நட்பு தான் முக்கியம். இப்பதான் ஒருத்தர் பேசிட்டு போகிறாரு 10 பக்கத்துக்கு, அதே வசனத்தை நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். இது கோண கொண்டையா மக்களே? இது சைடு கொண்ட கூட கிடையாது. இது கோண கொண்டனு அவங்க அப்படி ஃபீல் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு ஓவியாவா ஃபீல் பண்ணிட்டாங்க. ஒரு ஓவியாவா அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. இது ஜூலி தான் கடைசி. இது ஆக்சுவலி வந்து ஒரு பாகுபலி கொண்டை அப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. ஓகே, திரும்ப வந்து இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு இமிடியேட்டா நம்ம வந்து காலர் கிட்ட பேசலாம். ரொம்ப நேரமா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, நீங்க அவர் என்னன்னு கேட்டீங்களா? ராத்திரியை ஆளும் அரசன் பகல்ல ஒரு ஷோ பண்றல்ல ஃப்ரைடேஸ்ல, அதெல்லாம் எனக்கு ராத்திரி 10 மணி ஃப்ரைடேஸ்ல வந்து வீக்கெண்ட வந்து கொண்டாடணும், ரிலாக்ஸா கொண்டாடணும் அப்படின்னா சிலாக்ஸுக்கு வாங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, சில்லாக்ஸுக்கு கால் பண்ணுங்க பாட்டு. ஆனா இது வந்து 1 2 3 அது வேற. இது அதுல வந்து சூப்பரான பாட்டு, இன்னும் நல்ல நல்ல பாட்டு நிறைய வரும். வெரி பேட் பாய் பாருங்க. ப்ரோகிராமிங் டீம்ல இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வச்சு செய்யுங்க மொமெண்ட் வந்து இப்ப அப்படியே நாங்க அந்த சைடு ஷிஃப்ட் பண்றோம். அண்ட் கிரிஷ், நீங்க சொல்லுங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான், லைஃபே ஃப்ரெண்ட்ஸ் தான். லைஃபே ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா லைஃபே இல்ல. அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றாரு. அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் ஃப்ரெண்டுக்கு நீ குழந்தையா இருக்கும்போது ஃப்ரெண்டு கிடையாது. ஏன் இப்படி போகிறீங்க? ஏன்டி போகிறீங்க? 27 வயசுல ஃப்ரெண்ட் இல்லாம யார் இருப்பா? Oh, you are 27 years old. Of course. Wow. I thought he is only 24, 25. No, 27. He is 27. He is a genuine guy actually. He is a genuine guy. So இப்போ வந்து நம்ம எதையுமே ஓபன் டாக். சரி, உங்க நண்பர்கள் கடுப்பேத்துன அந்த மொமெண்ட் பத்தி நீங்க என்ன ஒரு விஷயத்துக்காக கோச்சிக்கிட்டீங்க? ஆமா. சாரி, இந்த இடத்துல நான் இன்டரப்ட் பண்றேன், பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்பி ஃபுல் சிக்கன் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டாங்க. எனக்கு 2 பீஸ் ஆர்டர் பண்ணுங்க. அத ஷேர் பண்றோம், இப்ப நம்ம கொண்டாடுறோம். நோ நோ நோ, நம்மளது ஃபேமிலி பேஜ். என்ன நார்மலா வந்து அந்த கிறிஸ்பி ஃபுல் சிக்கன் பீஸ்ல வந்து டூத் பிக் இருக்குல்ல, அது ஃபுல்லா வந்து அப்படியே அந்த இது ஒரு ஓட்டனி யூட்டனி எல்லாம் போடுறது. அதாவது இத நாங்க தனிப்பட்ட முறையில ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்குவோம். இப்போ நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 800-1065 க்கு கால் பண்ணி. இப்போ ஏன்னா இப்போ ஆல்ரெடி பாடல் போயிட்டு இருக்கு. அடுத்து உங்களுக்காக ஃபியூச்சர் ஹெட் ஆஃப் தி ஹார் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் வேதா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா இந்த பீச் என்ன பாடல் போகுது விக்ரம் வேதால இருந்து? கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளை தான் நார்மலி நமக்கு கரெக்ட் மச்சி, அதான் நம்ம நார்மலி கேட்போம். ஆனா ஒரு இடத்துல அந்த மிஸ் பண்ணி தேடிட்டு இருப்பான்ல வரலட்சுமிய, அந்த பாட்டு வந்து லைட்டா தான் வந்து போயிருக்கும். அந்த பாட்டு லைட்டா தான் படத்துல வந்து போயிருக்கும். பட் நம்ம கோபால் வந்து முழுசா எடுத்து போட்டிருக்காரு. அட்டகாசமா இருந்துச்சு பாட்டு. ஆக்சுவலி என்னன்னா, லைவ்ல இருக்க மக்களுக்கு யூ கேன் ப்ளே தட் சாங். என்னமா இன்னொரு தடவை சொல்லுங்க. ப்ளே பண்ணி காட்ட. ஓகே, ப்ளே பண்ணி காட்டலாம்னு சொன்னீங்களா? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. இங்கிலீஷ் பேசுறால தமிழ்ண்டா அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் பேசுறாங்க. சரி, இப்போ நான் பேசல, நீங்க பேசுங்க. ஓகே, 800-1065 க்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ. யோஸ், அந்த பாட்டு தான் ஸ்பெஷல் சாங் உங்களுக்காக. ஹலோ. ஹலோ ஜனா. வணக்கம். யார் உங்க பேர்? யார் பேசுறது? உங்க பேர்? யார் உங்க பேர் வச்சது அப்படின்னு தானே கேட்க போனேன். வணக்கம் போல மம்மி. ஹலோ. ஹலோ ரஃபீக்ங்க. ஹாய் ரஃபீக். எங்க டிராஃபிக்கா இருக்கு? இல்லங்க ரஃபீக். ரஃபீக். ரஃபீக் ஜி बोलिए जी. ஐயோ வேண்டாம், இதுக்கு மேல கண்டினியூ பண்ணி இதுக்கு மேல அழுதுருவாரு.
பிரதீப் कुछ में रब दिखता है यारा में क्या करो सच दे सर चुकता है आरा में क्या करो हार गिटा तू ही तो जन्नत मेरी आरा में क्या करो அதுக்கு ஒரு क्या करो வானத்தை காப்பாத்திட்டா என் தம்பி எவடே ஹிந்தி மறந்து போச்சு சார். அந்த பயம் இருக்கட்டும். இருக்கணும் நம்ம கிட்ட பேசும்போது அந்த பயம் இருக்கணும்ன்ற இயல்புதான். சரி சொல்லுங்க மேல சொல்லுங்க. ஆர்ஜே கூட எல்லாம் மோத முடிப்பாங்க சரி. என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்க வந்து வாபஸ் வாங்கி செலகுடி அப்படிலாம் கிடையாது சார். நான் வந்து தமிழ் தெரிஞ்ச இந்தியா ஆர்ஜே. ஆனா இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கமெண்ட் சொல்லிக்கிறேன். நிர்மல் ராஜ் கேட்டிருக்காரு, அஞ்சனா நீ உட்கார்ந்திருக்கியா நிக்கிறியா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சந்தேகம் தான் இது. அஞ்சனா வந்து உட்கார மாதிரி காமிக்கிறதுக்கு அப்பாரட்டஸ் ரெக்வயர்ட் ஒரு சேர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நாங்க டெய்லி பண்ணுவோம். நீங்க வந்து ஜாலி பண்ணுங்க. நீங்க வந்து ஆக்சுவலி லைவோட ஸ்டார்டிங்ல பாத்துட்டீங்கன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நான் இத லைக் பண்றேன். அந்த கமெண்ட் நான் லைக் சரி பண்றேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து பேச போறேன். என்னமா பண்றீங்க? இப்போ உங்களுக்காக ஃபியூச்சர் ஹெட் ஆஃப் தி ஆர் வர போகுது. விக்ரம் வேதா படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல். அந்த பாடல் ஓடிட்டு இருக்கிற அதே வேளையில நம்மளோட 123 FP லைவ் நடந்துகிட்டே இருக்கு. அங்கேயும் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். 800-1065 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கோச்சுக்கிட்டே அந்த நான் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கறதையும் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். வண்டர்ஃபுல். சோ இந்த பாட்டு தான் ஸ்பெஷல் அது பாட்டு. என்ன பாட்டு நான் கேட்கணும். ஸ்பெஷல் பாட்டு. ஓ அந்த லைவ்ல போட்டீங்களா? Yeah. நம்ம எப்படி லைவ்? But it's a very nice song. சால் பாட்டு. That's not a song பாட்டு. நீ போகாது என்ன விட்டு மைக் பத்தா. என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு நீ போகாது என்ன விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு ஒரு வராது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. செம்மையா இருந்தாங்க. ஆனா இந்த பாட்டு வந்து படத்துல அங்கங்க ஒரு சின்ன சின்ன துண்டு துண்டா துண்டு துண்டா பாஸ் கரெக்ட் இல்ல? ஆனா நல்லா ஆமா அந்த அது காதல் அப்படியே ஒரு மாலையாக கோர்த்து கொடுத்துருக்காரு. காதல் அந்த லப்ப வந்து எத்தனை போய் கொடுத்துருக்கோம் பாட்டு. பாட்டு. இல்ல மண்ணி தயவு செய்து ட்ரை பண்ணு. நீ ட்ரை பண்ணாதே இந்த வாய்ஸ். அவர் மட்டும் ஹிந்தி பேசுறாரு. என் கண்ணே நான் ஒரு என் பொண்ணே. நான் ஒரு மிமிக்ரி பண்ண கூடாது. இந்த உலகம் ஏன் இப்படி நீ வேணா ஒரு டான்ஸ் ஆடு அப்படின்னு ஸ்ரீவாணி ஆனந்தன் சொல்லிருக்காங்க. அவங்க அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லிருக்காங்க? டான்ஸ் சூப்பர் ரதீப்னு போட்டிருக்காங்க. இது எல்லாம் சரியா சொன்னீங்க. அதுல ஒரு பி எக்ஸ்ட்ரா போடுங்க. பிரதீப் இல்ல சொல்லி ஆக்ஷன் கிங் அவாய்ட் பண்ணிட்டாங்க. சொல்லிருக்காங்க. ஆக்சன் கிங் கச்சாப்பா ஆக்சன். ஓகே இப்ப நம்ம வந்து காலர்ஸ் கிட்ட Caller பேசலாம் ரைட்? ஜாலியா போகுதுல நீ. ஹலோ ஒரே சிரிப்புடா. பயங்கரமா நீங்களும் என்டர்டெயின் ஆயிருப்பீங்கன்னு நம்புறேன். வணக்கம். யாருக்கோ உனக்கு யார் பத்தி ஹலோ வணக்கம்மா. ஹலோ வணக்கம். அவர் 3 தடவை வணக்கம் சொன்னதா ஓகே சொன்னாரு. சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ எங்க ஜி காணாம போயிட்டீங்க? ஹலோ ஹலோ ரொம்ப நல்லா இருக்கேன் ஜி. யார் பேசுறது? உங்க பேர் சொல்லுங்க. இதுதான் பேபி சிட்டிங். வாட் இங்க ஏதோ too much of distraction இருக்கு. நீ உங்க பேர் சொல்லுங்க. சாமி டிரைவர் பேசுறேன். சாமி சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி. ஏன் போனே பண்ணல? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி சார். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு இந்த பருத்திர மரத்துல ஊரோ சூப்பர். டெஃபினட்டா உங்களுக்காக இந்த பருத்தி வீரன் படத்துல இருந்து அந்த செம்மையான பாடல் நான் கொடுத்துருவேன். ஆமா சார் எல்லாமே செம்மையான படம் தான். சரி ஓகே. அந்த பாட்டை எந்த நண்பருக்கு நீங்க டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லா நண்பருக்காக நண்பருக்கு. Hey, he's a good guy. He's a good guy. He's a good guy. ஆனா ரொம்ப தைரியங்க. ஆனா ஏன் இந்த பாட்டு அவர் சரி டெடிகேட் இல்ல பண்றாரு? பரவாயில்ல. இது வந்து அடி பாட்டு அப்படின்னு. Yeah, it's a Gilly song of the heart. தெரியுமா? அடியா? சரி ஓகே. ஒரு இவர்கிட்ட நம்ம பேசிட்டோம் சாமிகிட்ட. சோ லைட்டா இன்னொரு காலர் நம்ம கலாய்ச்சி பார்க்கலாம். இருங்க எடுக்காதீங்க ஒரு நிமிஷம். எடுத்தாலுங்க நான் பேசிக்கிறேன்.
நீ என்ன மரியாதையா? மரியாதை எப்பயுமே நான் மரியாதை நான் உங்களுக்கு எந்திரிக்கவே தெரியும். இல்லையே, அப்படியே ஷிஃப்ட் ஆகி தானே வந்தேன். இல்ல இவங்க லைவ்ல பாத்துட்டு இருக்காங்களா அப்படின்றது. எஸ். ஹலோ ABCD fried chicken. யாரா சல்லா குட்டி அவன் யாரோ சொந்தக்காரன் நினைக்கிறேன். என்ன மாதிரியே மிஸ் பண்றேன். ஜி உங்க பேர் ஜி? நீயா உனக்குதான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணனா போயோ. செல்லாக்குட்டி கோச்சிக்கிச்சு. காலையில தான் பேசணும்ல. ராஜ் பாண்டியன் டெய்லி சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு நாள் ஒரு தடவை சொன்னா போதும். நைட்டு போய் என் ஃப்ரெண்டு கால் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஷிப் டே அசிங்க அசிங்கமா திட்டுவான். அது ஃபாலோ பண்ணீங்க சரியா? நிவி கால் பண்ணாங்க என் ஃப்ரெண்டுக்கு. நல்ல வேளை அவன் எடுக்கல. நல்ல வேளை அவன் மிதிக்கல அப்படின்ற மாதிரி. அப்படின்னா ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கலாமா? அவன் எடுத்திருந்தானா நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னா மானே தேனே புட்மானே தான் பேசுவோம். பேர் சொல்லி எல்லாம் பேச மாட்டோம். மானே தேனே புட்மானே சொல்றது எழுதிக்கலாம் பாக்குறேன். ஜி ரொம்ப தேங்க்ஸ். ஆனா பெண்ணு தான் ஜி கிடைக்கல நீங்க சொன்னது எழுதுறதுக்கு. சரி ராஜபாண்டி, thank you so much ராஜபாண்டி, நீங்க கால் பண்ணதுக்கு. உங்களுக்கு once again happy friendship day. Thank you. இவர் நம்ம கிறிஸ் மாதிரி இருப்பார் போல. கிறிஸ் வணக்கம் மாதிரி இவர் நம்ம கடிதம் எழுதினேன் நண்பனுக்கு. அந்த வணக்கம் வந்து அது ஒரு சிக்னேச்சர். you know something, அது கிறிஸ் கிட்ட பேசி இப்ப நான் வணக்கம்ங்கறது தெரியும். எங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத நாங்க டெஸ்ட் பண்ணோம். தெரியுதாவோ செலக்ட் பண்ணி. அப்ப உங்களுக்கு தெரியுது. அவர் வணக்கத்தை அவர் சொல்லுவாரு. உங்க வணக்கத்தை நீங்க சொல்லுங்க. Radio Gilly. கேட்க ஜாலி. இந்த ப்ரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/Radio Gilly. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா ஃபன்னா. இது அதுக்கும் மேல. எஸ், இது அதுக்கும் மேல. எக்ஸாக்ட்லி. நம்ம கூட இப்ப யார் இருக்கா பாத்தீங்கன்னா பிரதீப் தான் இருக்கிறாரு. பிரதீப், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கணும். ரொம்ப சிம்பிள். அதாவது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி நீங்க ஒரு ஃபாரின் பாய் ஃப்ரம் பாண்டிச்சேரி as well. சோ உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு நாள் அதெல்லாம் லைவ்ல போட்டாச்சு. ஓகே பக்கத்துல இருக்காங்க. ஆமா பக்கத்துல இருக்காங்க. ஆல்ரைட் எஸ் கோ ஹெட். இதெல்லாம் வேண்டாம். சரி சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கோச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க வேற எல்லா ஃப்ரெண்டும் என்கிட்ட தான் கோச்சுக்குவாங்க. அப்படியா? அது என்ன நியாயமான பேச்சு தான். எல்லாருமே என்கிட்ட கோச்சுக்குவாங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபோன் பண்ணா எடுக்கணும். கரெக்ட். ஃபோன் பண்ணா எடுக்கிறதுக்கு அது வாய்ப்பு. அவங்க மட்டும் இல்ல, நாங்க பண்ணா கூட நீங்க எடுக்க மாட்டீங்க. அது வேற விஷயம். அப்படி அது யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜே அஞ்சனா சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஆமா. வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்னு ஒண்ணு இருக்குது. அது மெசேஜ்னு ஒண்ணு வரும். அதெல்லாம் வந்து அத பத்தி நான் சொல்ல மாட்டேன். சாரிக்கா சைலண்ட்ல இருந்தது மொபைல். அதனால சாரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அட பாவிங்களா, क्वेश्चन நான் கேட்டா அது கடைசில ஏன் பக்கமே திருப்புறது நியாயமா? சோ இதே மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் மறுபடியும் அவங்களே மாட்டி விட்டுன்றதுனால கடுப்பாவாங்க. சோ எல்லா நண்பர்களும் இந்த மாதிரி எந்த இடத்துலயும் நம்ம தப்பிச்சிருவோம் ஆக்சுவலி. சோ அதனால என் மேல ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. பட் ஸ்டில் நீங்க திருப்பி அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி சார் பரவாயில்ல மச்சி, சாரி மச்சி எவ்வளவு சொல்ல மாட்டீங்க? இல்ல நான் பேசிக்கலி வந்து ரொம்ப என்ன சொல்றது, உடனே நான் கன்ஃபஸ் பண்ணிடுவேன். கரெக்டா? மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லுங்க. மன்னிப்பு கேட்டுறேன். இல்ல ஆங்கிலத்துல பேசணும்னு ஒரு சில வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 4வது வார்த்தையை சொல்லிட்டேன். இன்னும் 4-5 வார்த்தைக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கு வந்து சாயங்காலம் டிஎன் 106 சொல்லுவாரு. இப்போ நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஏப்பா என்ன பண்ணி எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிக்கிறேன் நான். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? இம்தாதுல்லா சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். சரி, அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களா? பக்கத்துல ஒருத்தவங்க கருப்பு சட்டை போட்டுன்னு கருப்பா கலையா இருந்தா அவங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க? சரி சரி வச்சுக்க. அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. தப்பு கிடையாது. இல்ல இல்ல நீங்க கேட்டு இது பார்க்கிங் டோக்கன் மாதிரி தான், கேட்டுதான் வாங்கிக்கணும். வேற வழி கிடையாது. இம்தாதுல்லா சார், நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க டக்குன்னு கோவப்பட்டு இருக்கீங்களா? எல்கேஜி பி செக்ஷன் படிக்கும் போதா? ஒரு வாரம் பேசலையா? வாத்தியார்ட்ட மாட்டி விட்டதுக்கு ஒரு வாரம் பேசுற அளவுக்கு? ஐயா, தாங்கள் எந்த வகுப்பு படிக்கும் போது இந்த சம்பவம் நிறைவேறியது? 12ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்தீர்களோ? Hey, you are a foreign guy, no? You have to speak in English. இருந்தாலும் அடிக்கடி ஒரிஜினல் பேஸ் எட்டி பார்க்கல.
ரொம்ப ஆசைப்படுறேன். ஓகே, டெஃபினட்டா உங்களுக்காக கொடுத்துடலாம் அதுல சார். தேங்க்யூ சோ மச். சோ இவர மாதிரி நீங்களும் எனக்கு கால் பண்ணி பேசணும்னா 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க கால் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலையில நான் டெஃபினட்டா ஒரு தமிழ்ல பேசுற ஒரு ஆர்ஜேவோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்திய வானொலி வரலாற்றில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஆர்ஜே பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரை மாதிரியே இல்லாம உங்களுக்காக உங்க மேல ஒரு நல்ல நலன் கருதி ஒருத்தர் தான் இப்ப வர போறாரு. அவர் தான் இப்ப கூப்பிட போறேன். அவர் வந்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்காக சொல்லிட்டு போவார். ஆலம் பணா நான் வேணா உங்களை அழகா கட்டுமா உய் உய் உய். ஆலம்பனா வந்துட்டாரு அப்படின்னாலே சில நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர அதாவது ஆகஸ்ட் மாசம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட UAE வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்லிருக்கு. சோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு நார்மலாவே முகம் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அடிக்கடி நீங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். ஈஸி இன்கிரீடியன்ட் கர்டு, தயிர் வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தயிரை போட்டு முகத்துல தேய்ச்சு நல்லா வாஷ் பண்ணீங்கன்னா உங்க முகம் வந்து ரொம்ப பொலிவடையும் அப்படிங்கறத ஆலம்பனா இப்போ உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அடுத்து உங்களுக்காக கிளி சாங் ஆஃப் தி ஹார்ல வந்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருத்தி வீரன் படத்துல இருந்து செம்மையான ஒரு பாடல் வருது. கரெக்டா 2 மணி அடிச்சு 29 நிமிஷம் ஆகிட்டு இருக்க வேலையில இந்த பாடலை கேட்டுட்டு அப்படியே 123 FB லைவ் வாங்க. அங்கேயும் நம்ம பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம். Radio Gilly 106.5 FM Gilly Song of the Hour. Wait for it. ஓராரா புளிய மரம் ஒளிப்ப வெட்ட தலதலகே. What you can do now? You can do that. ஒளிப்ப வெட்ட தலதலகே. நாம் இருந்த மதுரையிலே ஆளுக்கரே நட்டாமையாயே. நாம் இருந்த மதுரையிலே ஆளுக்கரே நட்டாமையாயே. பாடுங்கடி என்ன நக்கல. ஏய் நீ வா எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இருப்ப வளைச்சு நெழுந்து ஆகணும்னா கண்டவர்களை கை வச்சுனா ஏய் அடா குத்துனா எப்படி தான் குத்தணும் தெரியுதா? அல்லாத காட்டுக்குள்ள பயல பவுசு பண்ணு சின்ன தம்பி. ஆட்டம் போட்டு எனக்கு காலு 2 நோட்டு அடிராவெல்லாம் ஆட்டம் போட்டு உனக்கே காதோரிகள் இப்போ நொந்தாருங்க. இந்த பருவமுள்ள பையன் கிட்ட நீயும் பாசாகம் பண்ணாதடி. பருவமுள்ள பையன்கிட்ட நானு பாசாங்க பண்ணவல. இப்பதான் ஒண்ணு சேருது. அறிவிகத்து பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் அப்படியே மெய் மறந்து அந்த பாடல இறங்கி ஆட போய் வச்சு மாறல வச்சு எட்டி எட்டி பார்த்தாலும் வேறவா போனடி தாண்டி. ஓ டயலாகா?
கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி போடு அப்படின்னு ராஜு. அப்படி வரணும். நான் கேக்குறேன். இந்த இடம் பீட் செமையா இருக்கும். அப்படி போடு. இப்ப பாட்டு நீ பாடணும். அவன் டைலாக் வரும்போது தான் வரும். சூப்பரா இருந்தா போடுறா. இறங்கி குத்துறா அஞ்சனா. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு கீழே வாயில வச்ச ஊத வண்டியா கேட்டா ஒரு பழம் நல்ல வேலை. சரி தண்ணி எடுத்துட்டு வா. அந்த தயிர் சொல்லிருந்தா அது கேன்சல் பண்ணி. இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தர் சொல்றாரு ஆசிஃப் அஞ்சனாவோட யூசர் ஸ்டெப் போடுங்க நல்லா இருக்கும். அஞ்சனாவோட யூசுவல் ஸ்டெப் பாருங்க. இந்த மாதிரி எப்படி எல்லாம் ஆக்சுவலி என்னன்னா உன் டான்ஸுக்கு எல்லாருமே நல்லா இருக்கு டான்ஸ் சூப்பர் அஞ்சு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அஞ்சனா ஆடாதீங்க உங்களை மொக்க பண்றாங்க என்னால தாங்க முடியலையே. சைடுல போய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா டுடே செம செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிருக்காரு சரவணன் பண்ணி. இந்த மாதிரி நாங்க என்டர்டெயின் பண்ணனும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ராஜசேகரன் சிந்து ஓவியா மாதிரி ஆடிங்கப்பா ஜூலி மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சலீம் ராஜா சொல்லிருக்காங்க அஞ்சனா டான்ஸ் சூப்பர்மா அப்படின்னு. ராஜசேகரன் சிந்து அப்படி போட அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அதுக்கப்புறம் ராஜு பாய் ராஜ் இன்னைக்குதான் களை கட்டுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பரவாயில்லையே. அதாவது ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா என்ன வச்சு செய்யுங்க எங்க அந்த மொமெண்ட் இதுதான். அந்த செக்மெண்ட் இப்பதான் பாத்தீங்க. நீங்க பாத்த இந்த செக்மெண்டோட பேரு என்ன வச்சு செய்யுங்க. brought by Radio Gilly 106.5. அதுக்கப்புறம் குணா சொல்லிருக்காரு நம்ம பேச போறோம் ரேடியோல. ஆமா நான் மட்டும் பாடல. என் புள்ள சாடாம டான்ஸ் பாத்துட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல ரேடியோ கிளி 106.5 FM கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரதீப் பேரோட TN 106 பதிலா போனா போதுன்னு 123 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே அஞ்சனாவோட. எஸ் இப்போ ஏன் அஞ்சனா இவ்வளவு சிரிப்போட உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரமா வந்து இக்பால் கூட ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாரு என்ன இப்படி வந்து அந்த என்ன வச்சு செய்யுங்க. நோ 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 என்ன வச்சு செய்யுங்க மொமெண்ட் எங்க அப்படின்னு கேட்டாரு. போதும் போதும் போதும்.
இல்ல உங்களை பெருமையா புகழ்ந்து நாங்க ஆக்சுவலி சம பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்திருந்தோம். அதாவது ஒரு 6.5 நிமிடங்கள் நான் வந்து நமக்கே மூச்சு வாங்குது. ஆடல ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுத்தேன். கமெண்ட்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளிடுச்சு இன்னைக்கு. என்னவோ தெரியல ஏதோ தெரியல. அஞ்சனாக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜி. ஸ்ரீ சொல்லுங்க குழந்தை சாப்பிட மாட்டேங்குது டான்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கு. வெரி பேட். அத பாருங்க இதாவது இன்னைக்கு நண்பர்கள் தினம் அப்படிங்கறனால என்னோட நண்பர்களாகி உங்களை என்டர்டெயின் பண்ணாம நான் வேற யாரை என்டர்டெயின் பண்ணுவேன். சோ பயங்கரமா இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம கூட அதே என்டர்டெயின்மெண்ட்ல இணையறதுக்காக காலர்ஸ் 800-1065 வந்துட்டே இருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் பேசுறது? ஹாய் தீபா. ஹாய் தீபா, நான் பிரதீப் பேசுறேன். இல்ல இது நமசா தான். இது எல்லாமே நமசா. நம்ம டாடி வாங்கி கொடுத்தாங்க. எங்க தாத்தா வீட்டு சொத்து தானே. எந்த ஷோ எந்த டைம்ல பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. கரெக்ட். சரி சொல்லுங்க. என்ன தீபா? இல்ல உங்களுக்கு எல்லா விதமான என்ன சொல்றது எல்லாமே வருது. அதனால எல்லாமே வருதான். எல்லாமே வருதுன்னு அவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் செய்யறது எப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாம். சிட்டுப்பட்டு நான் உங்களுக்கு குறிப்புகள். எங்க வீட்டு சாம்பார், கல்யாண சாம்பார். சரி தீபா, நீங்க பேசுறத பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. வாவ், எப்படி கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? எஸ். சோ அவரோட 6வது அறிவு 7வது அறிவு அவருக்கு இந்த பாயிண்ட கொடுத்துருது. கண்டிப்பா நீங்க சொல்றீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்னலாம் பண்ணீங்க. எப்படி மொக்க வைங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட செம்மையா ஏதாவது பல்ப் வாங்கிருக்கீங்களா? ஆனா கோச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கடுப்பேத்துவாங்க பாத்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இரிட்டேட் பண்ணி பாக்குறவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? டோன்ட் டச் மை கொண்டை. இரிட்டேட் பண்றேன். சோ நீங்க ரீசன்ட்டா யாரை என்ன பண்ணீங்க அத சொல்லுங்க. அப்படியா? நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க? நான் தான் இருக்கேன்ல. இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். எனக்கு இப்போதைக்கு வந்து நான் அதிகமா பேசுறேன்னா ரேடியோ கிளில மட்டும்தான். Thank you. இந்த மாதிரி வளர்ச்சிகளை தான் நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். அப்படியா? ஹாசினி நம்பர்லாம் கிடைச்சாது. இல்ல எல்லாருக்கும் ஒரே நம்பர் தான். நீங்க வேற 800-1065 நீங்க எங்களோட பேசணும்னு சொல்லிட்டு தான் டோல் ஃப்ரீ. நம்ம டாடி சொன்னாரு இல்ல காசு அப்படின்னு. நோ சலக்குட்டீஸ் ஆல் தே வாண்ட் டு டாக் வித் மீ அப்படின்னு சொல்லி போலியஜி டோல் ஃப்ரீ ஜி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிருக்கோம் நாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப தேங்க்ஸ் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக நீங்க ஒரு ஓகே. எஸ் அதுல வந்து என்னோட பேர் வந்து செலக்ட் ஆயிருக்கு. மிக்க நன்றி. வெரி ஸ்வீட். சோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்நேரம் பொக்கே ஆன் த வேல அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அவங்க ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? இல்ல ஆன் த வேல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா வந்து ஜெனி ஃப்ளவர்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. வெரி ஸ்வீட். சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் கையில பொக்கே வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. we will be very happy. ஓகேவா? அப்படி போட்டு அனுப்புங்க. I would like to see you. உங்க ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டையா? அவரு ஓகே, அவர் இந்தியால இருக்காரு. ஓகே இருக்காரா? இல்ல அப்ப நான் வந்து நீங்க போட்டோலாம் எடுத்து அனுப்புவானா? சார்ஜ் நிக்காதான், கேமரா அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா போன்ல அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். சரியா? எனக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் இருக்கிறதான நட்பு வந்து ஒரு 29 வருஷம் முடிஞ்சு 30வது வருஷம். he is the friend in காரைக்கால். no? Yes, I spoke to you, no? Yes, எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. வெரி ஸ்வீட் தீபா. அப்பனா உங்களுக்கு 40 வயசா தீபா? டேக் டு இந்த மைண்ட் 3 ஃபிங்கர். இல்ல நான் பிறக்கும்போதே அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அந்த மம்மி வயித்துல இருக்கும்போதே நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட். ஜிகிரி தோஸ்த் குஷி படத்துல வர்ற மாதிரி. ஏய் வாட் இஸ் திஸ்? Thank you so much தீபா, நீங்க கால் பண்ணதுக்கு. வெரி ஓகே. எனக்கு என்ன பாட்டு போடுவீங்க? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? யார்ட்ட கேக்குறீங்க? என்னோட பாட்டு ஒரு பெண்டிங்ல இருக்கு உங்ககிட்ட. கண்டுபிடிச்சு போடுறேன்னு சொல்லிருக்கீங்க. என்ன பாட்டு? அந்த பாட்டு நான் என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா, நீங்க உங்க டைரக்டா உங்க வீட்டுக்காரரோட நீங்க எனக்கு கால் பண்ணாதான் அந்த பாடல் நான் கொடுப்பேன். இப்போ அடுத்து ஒரு பாடல், எந்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசட் கலெக்ஷன் ஃபார் தி டே ஃபார் அவர் வரப்போது. அது ஒரு அழகான ஒரு இளையராஜா பாடல் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன். அந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வீட்டுக்காரமோட யார் கால் பண்ணாலும் இவர் ஆக்சுவலா வந்து இவங்க லாஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து ஒரு பாட்டு கேட்டாங்க. அந்த பாட்டு திருப்பி ஒன்ஸ் அகைன் வீட்டுக்காரரோட கேட்டாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்போ உங்களுக்காக கேசட் கலெக்ஷன்ல நம்மளோட FB லைவ் நேயருக்காக இந்த பாடல் வருது. தொடர்ந்து FB லைவ்ல இணைஞ்சிருங்க. ஏன்னா இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போது. ராஜசேகரன் வந்து சிந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொக்கு நெட்ட கொக்கு உங்க வாய்ஸ்ல சொல்லுங்க அஞ்சனா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இப்ப அஞ்சனா வந்து FB லைவ்ல அதை சொல்ல போறேன். யாரெல்லாம் பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ #சேவ் அஞ்சனான்னு அங்க வந்து ஜாயின் பண்ணிருங்க. Cassette collection on Radio Gilly 106.5 FM.
மனசு சரியில்லாத காரணத்தினால நான் என்ன பண்ண போறேன். வெரி பியூட்டிஃபுல் சாங். ஓகே, எனக்கு ரொம்ப அதாவது அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாட்டு நீங்கள் கேட்டவை பிபி ஸ்ரீனிவாஸ் அவரோட குரல்ல பியூட்டிஃபுல் சாங். அந்த பாட்டோட வரி வந்து கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு வரி. ஏன்னா கிறிஷ் அங்க இருந்து ரொம்ப லைக் பண்றாரு இல்லையா கிறிஷ்? வாவ் அப்படின்னு ராஜசேகரன் சிந்து மெசேஜ் போட்டுருக்காங்க. 1 2 3 அஞ்சனா செம. அப்படியே கங்கை அமரன் மாதிரி பேசுறீங்க அஞ்சனா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சூப்பர் ஜி. கலைந்து போகும் கோலங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடல். இதே வலிக்குது. இங்க இருக்குது. Actually it's a very nice song. ஓகே, இப்போ நான் வந்து அவங்க மனசார கேட்டிருக்காங்க, அதை வந்து நான் செஞ்சு காட்டிடணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இப்பதான் நான் உங்ககிட்ட சொன்னல தண்ணி குடிக்க மறந்துட்டேன். நான் தண்ணி குடிச்சிட்டேன். நீங்க என்னமா செய்யணும் அதுக்குள்ள பாருங்க சேவ் அஞ்சனா அப்படின்ற மாதிரி. ப்ரோ சேவ் பிரதீப்னு போடுங்க ப்ரோ. உண்மையிலே சேவ் #சேவ் பிரதீப்னு போடுங்க. ஓகே, நான் சொல்லவா? சரி, நான் இப்போ அவங்கள மாதிரியே நான் என்ன சொல்றேன். ஓகே, கொக்கு நெட்ட கொக்கு கொக்கு நெட்ட கொக்கு ஈட்ட முட்டை காட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு ஈட்ட முட்டை காட்ட முட்டை கொக்கு முடிஞ்சிச்சா? நெட்ட கொக்கு முடிஞ்சிச்சுனா சொல்லுங்க, நான் கண்ண திறப்பேன். கொக்கு நெட்ட கொக்கு ஈட்ட முட்டை காட்ட முட்டை. தமிழே வரல. ஏய், நான் ஸ்ப்ரே அடிச்சிருவேன். என்ன பார்க்காத, திரும்பிக்கோ. நான் ஸ்ப்ரே அடிச்சிருவேன் உன் மேல. திரும்பிக்கோ. முடிஞ்சு. அப்படியே அந்த கேரக்டராவே மாறி. நான் சொல்லபடி பாரு. சேவ் பிரதீப் எல்லாரும் ஹேஷ்டேக் போறாங்க. ராஜசேகரன் சிந்து தேங்க்ஸ்ங்க. Thank you so much. என்ன டக்குனு ஒரு 2 நிமிஷத்துல மாறிட்டீங்க எல்லாரும். சோ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படினா எனக்கு நீங்க வந்து 800 ஒரே நிமிஷம் இருங்க. அவர் அப்படிதான் அவர் பிரதீப் சேவ் ஆயிட்டாரு. சோ நீங்க வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. 800-1065 க்கு இப்போ நீங்க இமிடியேட்டா கால் பண்ணீங்கன்னா அஞ்சனா கிட்ட ஜாலியா பேசலாம். ஏன் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் என் ஃப்ரெண்டு கிட்ட டக்குனு கோச்சிக்கிட்டேன் அஞ்சனா, I feel bad about it அப்படின்னா இப்போ எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்க கிட்ட நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். அண்ட் யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகேயன், தஞ்சை, சரவணன், பனீர் செல்வம், அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான், சரவணன், ராஜேந்திரன், இவங்க எல்லாருமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணாலும் கியூட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேங்க்யூ சிந்து, தேங்க்யூ சோ மச். சோ சேவ் கிரிஷ் #சேவ் கிரிஷ் ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு. வெரி ஸ்வீட். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ ஐ டோன்ட் நோ. ஓகே, சோ அவரு சேஃபா தாங்க இருக்காரு. இப்போதைக்கு அஞ்சனா தான் சேஃபா இல்ல. சோ நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் சேஃப் ஆயிடுவேன். அண்ட் ஒரு காலர் வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ அஞ்சனா. ஆஹா, யார் பேசுறது? Thank you so much. Happy Friendship Day to you too. Not just a friend but also a fan. Oh, thank you so much. It's a very proud moment. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்டாண்ட் ஃபேனா வால் ஃபேனா? Sorry? ராதா கிருஷ்ணன் என் பேரு. மத்த ஆர்ஜிஸ்க்குலாம் தெரியும். உங்க கூட இப்பதான் முதல் தடவை பேசுறேன். அப்படியா? Thank you so much ராதா கிருஷ்ணன் சார். எங்க இருந்து நீங்க கால் பண்றீங்க? நான் துபாயில இருந்து கால் பண்றேன். ரொம்ப நல்லா பண்றீங்க. Thank you. நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு உள்ளார்த்தம் இருக்க மாதிரி தெரிய. ரொம்ப நல்லா பண்றீங்கன்னு. இல்ல ப்ரோகிராம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. என்னமா இப்படி பண்றீங்க? அப்படி இல்லையா? சரி, ஓகே. Thank you so much ராதா கிருஷ்ணன் சார். ஒரு நல்ல பழவீங்க. ஒரு மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது. Oh my god. Thank you. கீர்த்தி சுரேஷா? அப்படி எந்தசியாசமோட சொல்றீங்க. பிரதீப் ரொம்ப வைக்கறதா இருக்கு நினைக்கிறேன். இல்ல, அவர் நீங்க இப்படி போன் பண்ணுவீங்க தெரிஞ்சுதான் அவர் ஏஞ்சி போயிட்டாரு வெளியில. தண்ணி குடிக்கிறேன்னு போயிட்டாரு. ஒரு சண்டை இருக்குது. அப்புறமா தனியா அது நீங்க என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா சாயங்காலம் கரெக்டா ஒரு 5 மணிக்கு போன் பண்ணீங்கன்னா TN1065 அந்த சண்டைய அதுவும் நீங்க நான் காலிங்ல பலமா போடலாம். 1 2 3 நீங்க வந்து ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. Thank you ராதாகிருஷ்ணன் சார். Thank you. இது வந்து இன்னொரு ஆர்ஜே இன்வால்வ் பண்ணது யாரோட ஐடியான்னு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு கொஞ்சம் தன்னடக்கத்தோட தான் சொல்லிக்கணும். ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்குலாம் கொஞ்சம் கன்சல்டன்சி ஒர்க்லாம் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு ஆர்ஜேவோட the moment you add another person the program reaches much more level of enthusiasm and entertainment. இது வந்து ஒரு உண்மை. அதனால நீங்க பண்றது ரொம்ப பிரமாதமா இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து சிங்கிள் ஆர்ஜேயோட இப்போ வந்து நீங்க அந்த 1 2 3ல கலகலப்பு போங்க அப்படியே பிச்சு விடுறீங்க. Thank
தேங்க்யூ ராதாகிருஷ்ணன் சார், மிக்க நன்றி. நீங்க கால் பண்ணி திரும்ப அவரு வந்துட்டேன் சார். அந்த சேவ் ஹேஷ்டாக் பிரதீப்னு போட்டாங்களா, அது நான் தான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா சார்? எனக்கு அந்த இமாமில கூப்பிட வீட்டுல ஒரே கலாட்டா உங்களால. அப்படியா? ஷூர் நோ ப்ராப்ளம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல எஸ்கலேட் பண்ணிடுவோம். ஓகே, டெஃபினட்டா உங்களுக்காக கால் வந்துரும் ராதாகிருஷ்ணன் சார். தேங்க்யூ சோ மச். சோ இவர மாதிரியே என்ன பண்ணலாம், நீங்களும் எனக்கு கால் பண்ணி பேசலாம். 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ அஞ்சனா இன் ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து ரேடியோல பேச போறேன். அண்ட் நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு 800-1065 கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டுட்டு அதே சேம் டைம்ல உங்க ஃப்ரெண்ட பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்கிட்ட நீங்க பேசலாம். டோன்ட் மிஸ் தி சான்ஸ். இன்னும் 13 செகண்ட் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. என் கூட ஆர்ஜே பிரதீப்பும் இருக்கிறாரு. ஏன்னா 2:50 ஆக போகுதுன்ற வேளையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னவோ கிருஷ்ண சொல்றாரு. ஓ 13 இதுல கரெக்ஷன் வேற 13 மினிட் என்று அவர் கரெக்ஷன் வேற சொல்றார். நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. சோ என்ன பண்ணுங்க, மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க ரைட் நவ 800-1065. இப்ப நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு காட்ட முடியாது, கேமரா அந்த ஆங்கிள் இருக்கு. ஒரு 2 லைன் பேலன்ஸ் இருக்கு. நீங்க கால் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா I'm going to pick that line. லைன் ஃப்ரீயா தான் பாருங்க, டக்குனு கால் பண்றேன்ப்பா. நிமிடங்கள் தான் ஆயிட்டு இருக்கு. அஞ்சனா கூட 1 2 3 தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு பயங்கர அப்படியே எனக்கு வாய்ப்புறா பல்லா இருக்கு. அவ்வளவு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்காங்க. பக்கத்துல நான் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். ஆமா, he is the reason அந்த கன்ஃபியூஷனுக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு ஹாப்பியா நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்க உங்களுக்கு பாக்குறதுக்கே கிடைக்காது முந்தையெல்லாம். ஏன்னா டெய்லி இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம். அடிக்கடி கேட்கவேன்னு சிரிச்சேன்னா அதுக்கு காரணம் யாரோ ஒரு ஸ்டுடியோல இருந்து ரொம்ப என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்னு. இப்போ அதை எல்லாத்தையுமே நீங்க லைவா 1 2 3 எதுக்காக இந்த கொண்டாட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா many were happiness of the happy பிறந்த நாள் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டேல நீங்க நாங்கலாம் எவ்வளவு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட் என்ன இவ்வளவு அப்படி சொல்லலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அப்படி உயிருக்குயிரான உயிர் நண்பர்கள் நினைத்த மறந்துட்டியா டிமோன் பும்பான்னு அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நம்ம செலிப்ரேட் பண்ண விட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேடியோ கிளியில 1 2 3 அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். மறுபடியும் உங்களுக்கு மட்டும் லைன் கிடைச்சிட்டே இருக்குது. ஆனா லைன் கிடைக்கல நிறைய பேர் பிராது கொடுத்துட்டு இருக்காங்க. ஏப்பா லைன் கிடைக்கலன்னு பிராது கொடுத்தவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. திசு தலைவர் பாருங்க கெத்தா புடிச்சு வந்துட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க ஜி, தேங்க்யூ சோ மச் மறுபடியும் கால் பண்ணதுக்கு. உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டாரா உங்களுக்கு? சரி சரி, ஆன் ஏர்ல நான் இப்ப சொல்லிடுறேன். திஷுவோட ஃப்ரெண்ட் எங்க இருந்தாலும் விழா கமிட்டிக்கு உடனே கால் பண்ணி, திஷுவோட நண்பர் எங்க இருந்தாலும் சரி உடனே சீக்கிரமாயிட்டு அவருக்கு கால் பண்ணுமாறு ஆர்ஜே பிரதீப் நான் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த சாரே போதுமா? அப்படியா? ஓகே, டெஃபினட்டா அவர் உங்களுக்கு கால் பண்ணிடுவாரு திஷு சார். Thank you so much for calling. நம்ம கூட இன்னொரு காலரும் இருக்காங்க. ஹலோ 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 வணக்கம். நீங்க யார் சார்? உங்க ஃப்ரெண்ட் யாராவது தொலைச்சிட்டீங்களா? அவருக்கு கால் பண்ணி பேசணுமா? சொல்லுங்க. ஹலோ அஞ்சனா, பிரதீப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஜி. பேர் சொல்லுங்க ஜி. என் பேர் பிரவீன் ஜி. பிரவீன், சரி. உங்க நண்பர்லாம் உங்க கூட தானே இருக்காங்க? யாரையும் தொலைக்கல நீங்க? எல்லா ஊர்ல இருக்காங்க. எல்லா ஊர்ல இருக்காங்க. சரி, அவங்க தான் உங்களை தொலைச்சிட்டாங்க. ஓகே, விட்டுருங்க. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் பிரவீன் ஜி? எனக்கு வந்து பிரியமானவல்ல இருந்து என்ன ஒரு சாங் போடுங்க. ஓகே, பிரியமானவல்ல இருந்து சூப்பரான படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சார் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கோச்சிக்கிட்டேன் அஞ்சனா அப்படின்னு என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? 2 கால்லாம் விட்டுருக்கீங்களா? ஆமா அஞ்சனா, கோச்சிங்க. எனக்கு என்ன, இப்போ என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து பாங்க சொன்னா. சரி, பாங்க ஆனா போய் சொல்லி வாங்கிட்டான். போய் சொல்லிட்டானே அப்படின்னு வந்து எல்லா ஃப்ரெண்டு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டாங்க. அச்சச்சோ, அதனால நீங்க அவர்கிட்ட கோச்சிக்கிட்டீங்களா? அச்சோ, என்ன பண்ணுங்க, நீங்க மேபி தெரியாம அவரு பண்ணிருந்துக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களை ஏமாத்தணும்னு இருந்திருக்காது இல்லையா? கரெக்ட், சொல்லி இதனா பரவாயில்ல, நானே எடுத்து கொடுத்திருப்பேன் கெத்தா. எப்படி இருக்கா? சரி, ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, விடுங்க, போனா போது மன்னிச்சு விடுங்க. மன்னிச்சு விடலாம், தப்பு கிடையாது. சூப்பர் ஜி, thank you so much. நான் சொல்றேன், கேட்க மாட்டீங்களா? ஐயோ, நீங்க என்ன விடுங்க, நான் கேக்குறேன். இப்போ உங்களுக்காக வந்து பிரியமானவளை படத்துல இருந்துதான் வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. நம்ம இளைய தளபதி அவர்களும் சிம்ரனும் அந்த பாடல்ல பயங்கர அழகா இருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டு, அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுல வந்து பிரியமானவளை சாரி அப்படிங்கிற சாரி கூட சிம்ரன் பாட்டை ப்ளே பண்ணி சிம்ரன் ஃபேமஸா இருந்துச்சு. சோ இப்போ அந்த பாடல் தான் உங்களுக்காக வரப்போகுது. இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். அஞ்சனா கரெக்ட்
கரெக்டா என்ன பண்ணுவேன், நாளைக்கு 1 மணிக்கு வந்துருவேன். இப்போ அஞ்சனா உங்களுக்காக பாய் சொல்லிட்டு கிளம்ப போற நேரம் வந்துருச்சு. அதுக்காக தான் நான் இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்தேன். சோ இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவை ரொம்ப சிறப்பா நம்மளோட 1 2 3ல கொண்டாடியாச்சு. நிறைய பேர் போன் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுனீங்க. இப்போ பாத்தீங்கன்னா என் கூட ஒரு சூப்பரான ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாசினி. ஹாசினி லுக்கிங் சோ குட். அட பயங்கரமா இருக்கீங்க. ஹாய், வணக்கம். எப்படி இருந்துச்சு ஹாசினி ஃப்ரெண்ட்ஷிப் டே? எப்படி இருந்துச்சு? செம்மையா போச்சு. we had so much fun and நம்ம ஆபீஸ் மாதிரி கலகலன்னு இன்னொரு ஒரு ஆபீஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு. என்ன விட்டுட்டு நீங்க வந்து கேக்லாம் வெட்டி சாப்பிட்டு உங்க பொறுப்புல 2 மணி நேரம் உலகமே பாத்துட்டு இருக்கு. உங்களை எப்படி நாங்க கூட்டிட்டு போக முடியும்? இனி ஃப்ரெண்ட்ஷிப் டே தப்புல. சோ அடுத்து உங்களுக்காக ஹாசினி வந்தாச்சு. சினி டைம்ஸ் கல கட்ட போது. அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் 1000 தடவை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத ஆன்சர் அவங்க தவறாம சொல்லுமா இல்லையா, அது என் கடமை இல்லையா, அந்த கடமை தான் நான் நிறைவேற்ற போறேன். நீங்க தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன் பிட்வீன் உங்களுக்கு ஈஸியான क्वेश्चंस கேட்கப்படும். அந்த क्वेश्चंसல ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அந்த क्वेश्चन. அதுக்கு 2 ஆப்ஷன் வேற நாங்களே கொடுத்துருப்போம். அதுல ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி 7997 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விட்டுட்டீங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு 1000 திரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம அப்படியே கன்சாலிடேட் பண்ணி 1,00,000 திரம் மதிப்புள்ள தங்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கான்டெஸ்ட்ல காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட டூ சிம் கார்டு இருக்கணும். 3 தடவை நீங்க செலவு பண்ணணும். அவ்வளவே தான். ஒரு தடவை ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். எப்பவுமே எனக்கு லக் அடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டைம் நான் சொல்றேன் கண்டிப்பா லக் அடிக்கும். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா. சோ ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லிட்டு அஞ்சனா கரெக்டா நாளைக்கு 1 மணிக்கு உங்களை 1 2 3 ரேடியோலயும் மீட் பண்ண போறேன், FB லைவ்லயும் மீட் பண்ண போறேன். டேக் கேர், பை பை, ஹேவ் a good day. Like Radio Gilly page. Hasni, பயங்கரமா இருக்கு காஸ்டியூம் actually. You are looking so cool. ஐயோ சாரி மா, கையில டக்கு எது வகை. ஆக்சுவலா விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அவங்க கால்ல வரும்போது ஒரே ப்ளூவாங்கிஸா இருந்தாங்க. இப்ப திடீர்னு வேற காஸ்டியூம் மாறிட்டாங்க. So we had so much fun. எங்களுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி இருந்தாங்க. பட் எனக்கு ஷோ இருக்கு, இப்படி எல்லாம் சாப்பாடு கடமை உணர்ச்சி அப்படின்னா காரணம் இன்னும் சாப்பிடவே இல்லை. அவங்க வந்து சாப்பிடுனாங்க. அப்புறம் உத்தர அப்படியே போகும்போது நோ நஹி மேரா ஷோ ஹே அப்படின்னு சொல்லி நான் அவரை கூட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏதோ வந்துட்டோம்ல. அப்புறம் என்ன, உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய போட்டோஸ் நிறைய வீடியோஸ் எல்லாமே நாங்களே எங்களுக்கே அது பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்க போது. நாங்களே அது என்ன அப்படிங்கறத பாக்கணும் பயங்கர ஆவலா தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர்மா. சோ நீங்களும் அதே மாதிரி காத்துட்டு இருந்தீங்கன்னா வெரி ஹாப்பி. கொஞ்ச நேரத்துல கூட நம்ம டிஜிட்டல் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கர தீயா வேலை செய்வாங்க. உங்களுக்கு தெரியாது. சோ எஸ் கண்டிப்பா டிஜிட்டல் டீம் வந்து எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சு இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நம்ம காலையில இருந்து பாத்துக்கவே இல்ல பிரதீப். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. மச்சான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா. ஆமாடா. நண்பேண்டா மொமெண்ட். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் டேல யாராவது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது விஷயத்தை கோச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க யாருக்காவது கோச்சிருக்கீங்களா? நான் கோச்சிட்டு இருந்திருக்கேன் ஆக்சுவலி. அப்படியா? see look at the corporate face. what's wrong யா? நம்ம ஒருத்தங்க மேல பாசம் வைக்கிறோம்னா அவங்க இதெல்லாம் செய்யணும்னு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். கடங்காரன் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஒரு கோவமா கண்டிப்பாடா லைஃப் செட்டில் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட அவன் சொல்லவே இல்ல. சரி நானு ஒரு பக்கம் அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் என்ன சமாளிச்சுட்டு இருக்கான். இல்ல தம்பி, யூ டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் டைம், என்னெல்லாம் நீ ஒன்னும் சமாளிக்க தேவையில்ல, வேணான்னு போயிட்டல, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1 வீக்கு அப்புறமா ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் கொடுத்து ஓகே நாங்க இப்ப திருப்பி ராசி ஆயிட்டோம். that's called friendship. டக்குன்னு சண்டை போடலாம், டக்குன்னு வந்து ஒன்னா கூடிக்குவோம். அதே மாதிரி நீங்களும் என்னைக்குமே அந்த ஒரு பாண்டிங் விட்டு போகாம ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எப்படி பண்ணிப்போம். அவர் டக்குனு இப்படி நாங்க சேர்ந்துக்குவோம். சோ அந்த மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே சண்டையெல்லாம் போட்டுக்காம ஜாலியா ஆயிருங்க. ஓகேவா? இல்ல சண்டை போட்டுக்கோங்க, பட் டக்குன்னு ஒண்ணு சேர்ந்துருங்க, சமாதானம் ஆயிடுங்க. ரைட்? சோ நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு அஞ்சனா திருப்பி வந்துருவேன் உங்க கூட. நிறைய இன்ட்ரெஸ்டிங் திருப்பி வந்துருவேன். யா லைக் திஸ் திருப்பி வந்துருவேன். இந்த பாரு நீ சரியா உட்காராம சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு தெரியுமா? யாரு பெர்ஃபார்ம் பண்ணா? அஞ்சனா பெர்ஃபார்ம்ட். நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க, நான் மாட்டிட்டேன். சிலிக்கிச்சுப்பா. Hey, no. Hey, how
wherever you are. Happy Friendship Day, Anjana. Happy Friendship Day. Happy Friendship Day. Happy Friendship Day. சரியா? ஓகேயா? இப்போ நான் ஒரு பயங்கரமான வெயிலுக்கு நடுவுல ஒரு செம்மையா ஒரு ஆபீஸ்க்கு போய் ஜாயின் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஓகேயா? நல்ல வேலை உன்னை விட்டு போணும். நகரம் கொஞ்சம் நகரம். இவ்வளவு பெரிய கேக். ஐயோ அது எனக்கு உத்தராக்கு நடுவுல வச்சிட்டாங்கடா. எங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்ல. இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம். உத்தரா லேஸ் அந்த பக்கம் பாருங்க. கிவியா செரியா? அந்த விக்ரம் வேதா படத்துல வேதா குதி வேதா அந்த மாதிரி. சோ இன்னைக்கு இங்க நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு அதே ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் நாங்க இங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்னைக்கா நீங்க சண்டை போட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நீங்க சண்டை போட்டுருக்கீங்களா? எனக்கும் கோபாலுக்குலாம் அப்படிலாம் சண்டை வரும். கோபால வந்து எனக்கு 12 வருஷம் ஃப்ரெண்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது கோபால் வந்து ஃபர்ஸ்ட் கிரீம் லேயர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல கோபால் நிவி எல்லாம் வந்துருவாங்க. இவங்களுக்குலாம் நாங்களாம் எப்படின்னா அவள் தான் நீ எல்லாம் வேஸ்ட் தெரியும்ல அவள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் போலான்னு வரமாச்சா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம கோபால் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படுவாங்க சுத்தி இருக்கிறவங்க. அதுக்கு உங்க அப்பா சின்ன வயசுலயே பணக்காரரா இப்படி எல்லாம் பேசுவோம். ஒரு மாதிரி பயம் அப்படியே சுத்தி இருக்கிறவங்க பயந்துருவாங்க. சாரி ப்ளீஸ் சண்டை போட, இங்க பாரு சண்டைக்கு நடுவில் நீ வந்தா நாங்க சேர்ந்துப்போம் அப்படின்னு நாங்க 2 பேரும் பெரிய பிரச்சனை ஆயிரும். நாங்க சண்டையெல்லாம் போடாமலாம் இருக்க முடியாது. It is not about the difference of opinion. It is about how we handle the difference. Exactly. அது உங்க வாங்க உத்ரா உங்க என்னோட டாட்டர் காதுமா 1.5 வயசு குழந்தைக்கு உத்ரா எல்லாமே எனக்கு சோறு ஊட்ட முடியலன்னு ஸ்ரீ பயங்கரமா அதாவது பூச்சாண்டி பாரு வரம் பாரு சாப்பிட்டு அந்த மாதிரி உங்களை யூஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு கதை சொன்னீங்களா? ஏன் அந்த மாதிரி நிக்கிறீங்க? ஏய் சரியா? சோ ஃபேண்டாஸ்டிக். இப்பதான் வந்து நல்ல வெயிலா இருக்கு. நிறைய தண்ணி கிண்ணிலாம் குடிங்க சரியா? சரி அப்ப ஓகே நான் அப்படியே போயிட்டு வந்து ஃபேஸ்ல வாஷ் பண்ணிட்டேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே फ्रेंड्स. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. சோ மீதம் இருக்கிற கேக்க நானும் போய் அப்படியே லைட் அங்க விட்டு வந்துட்டோம். பிரியாணி இருக்கு. வாவ் பிரியாணி இருக்கா? அஞ்சனா இஸ் கோயிங். ஐ அம் a foodie buddy. சோ நான் கிளம்புறேன். நாளைக்கு கரெக்ட்டா 1 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம்.